அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த வீக்கெண்ட் 3 டெஸ்ட்டுக்கான தமிழ் விளக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். இப்போ இது ரெண்டாவது பார்ட்டில் இலக்கணம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது மூணாவது கொஸ்டின். ஓகேங்களா? விதி 1 ஈறுபோதல், விதி 2 இனமிகழ். மேற்காணும் விதிகளின்படி புணர்ந்த சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கருங்கடல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்க, எல்லாத்தையுமே கொஞ்சம் டீப்பாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, கருங்கடல் அப்படின்றது எப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? கருமை, ஓகே, ரெண்டா பிரிக்கலாம். கருமை கூட்டல் கடல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாங்க. இப்ப இந்த மை இருக்கு இல்லையா, இது இந்த ஈறுபோதல் அப்படின்ற விதியின் பிரகாரம், ஈறுபோதல் அப்படின்ற விதியின் பிரகாரம் போயிட்டு கரு கூட்டல் கடல் அப்படின்னு இருக்குங்க. கரு கூட்டல் கடல் அப்படின்னு இருக்கும். இப்ப ரெண்டாவதா என்ன அப்படின்னா, இது மாதிரி இது வந்து நிலைமொழின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிலைமொழின்னு சொல்லுவாங்க. இது வருமொழின்னு சொல்லுவாங்க. வருமொழின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமொழியில ஈற்றெழுத்துனா இந்த ரெண்டாவது கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் ஈற்றெழுத்து. ஈற்றெழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா வர்ற எழுத்துல முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அது மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா எப்படி புணரும் அப்படின்னா இனமிகழ் அப்படின்ற விதியின் பிரகாரம் புணரும். இனமிகழ் அப்படின்ற விதியின் பிரகாரம் புணரும். நல்லா பார்த்துக்குங்க, ஈற்றெழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். என்ன எழுத்து? உயிரெழுத்தா இருக்கணும். வர்ற எழுத்து மெய்யெழுத்தா இருக்கணும். என்ன எழுத்து? மெய் எழுத்தா இருக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். ரூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன இருக்கு? ஈற்றெழுத்து அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? இது கிடையாது. ஈற்றெழுத்துன்றது இதுதான். என்ன இருக்கு? உயிர் எழுத்தா இருக்கு. இங்க பாருங்க, இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? காவை அப்படின்னு பிரிக்கும் போது இங்க என்ன எழுத்து இருக்கு? முதல்ல என்ன எழுத்து இருக்கு? முதல் எழுத்து மெய் எழுத்தா இருக்கு. ஓகேங்களா? இப்படி வந்துச்சு அப்படின்னா இனமிகழ் அப்படின்ற விதியின் பிரகாரம் புணரும். ஓகேங்களா? அப்ப கரு, இதுல எழுத்து மாற்றம் வராது, ஒரு எழுத்து தோன்றும். ஓகேங்களா? கரு கூட்டல் கடல் என்ன வரும்? இன எழுத்து அப்படின்றது காவுக்கு இன எழுத்து. என்ன எழுத்துன்றது? இங்கு. அதாவது இன எழுத்து அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அதுக்கும் பக்கத்துல இந்த எழுத்து தான் வரும் அப்படின்றதுதான் இன எழுத்து. ஓகேங்களா? இப்ப சங்கம் அப்படின்னு இருக்கு, இங்குக்கு பக்கத்துல என்ன வரும்? காதான் வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தங்கம் அப்படின்னு வச்சாலும் சரி, வங்கம் அப்படின்னு வச்சாலும் சரி. ஓகேங்களா? அந்த இன எழுத்துன்றது பக்கத்துல இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்தாதான் அது இன எழுத்து. ஓகேங்களா? இனமிகழ் அப்படின்ற விதியின் பிரகாரம் கருங்கடல் அப்படின்னு புணரும். ஓகேங்களா? ஓகேங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இந்த ஆப்ஷன் தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தாச்சு. அதுக்கடுத்து செந்தமிழ் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்? ஓகே, செந்தமிழ் பாருங்க. செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாமா? இங்கேயுமே ஈறுபோதல் அப்படின்ற விதியின் பிரகாரம் மை போயிடும். அப்ப என்ன விதி? ஈறு போதல் அப்படின்ற விதியின் பிரகாரம் மை போயிடும். இப்ப என்ன இருக்கும்? செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? செம் கூட்டல் தமிழ்னு இருக்கும். அதாவது இப்படி இருக்கும்போது ஈற்றெழுத்து மகர எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா என்னவா மாறும்? முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற விதி வரும்ன்றாங்க. முன்னின்ற மெய் தெரிதல் அப்படின்ற விதியின் பிரகாரம் புணரும் அப்படின்றாங்க. அப்ப முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படின்னா இதுக்கு இம்மு வந்து என்னவா மாறும் அப்படின்னா இந்தா மாறும். இம்மு வந்து இந்தா மாறும். இது வந்து தாவுக்கு இன எழுத்தாவும் இருக்கும். தாவுக்கு இன எழுத்தாவும் இருக்கும். அப்ப என்னன்னு மாறும்? செந்தமிழ். முதல்ல என்ன பார்த்தோம்? வேற எழுத்து வந்து போகாது, ஒரு எழுத்து வந்து சேரும் அப்படின்னு பார்த்தோம். இங்க இந்த முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னா திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் இருக்கு. அப்ப அந்த இருக்கிற எழுத்து மாறிடும். தோன்றல் விகாரத்துல தான் புதுசா ஒண்ணு தோன்றும் இல்லையா? சோ இம் அப்படின்றது இந்தா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்போது அப்படின்னா
மகரமெய் வந்துச்சு அப்படின்னா, மகரமெய் வந்துச்சுன்னா இம்மு வந்து இந்த மாறும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, செந்தமிழ் அப்படின்னு மாறுது. ஓகேங்க. அடுத்ததா பைந்தமிழ். பைந்தமிழ் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்? பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாமா? பசுமை கூட்டல் தமிழ். இதுல எப்பவும் போல ஈறுபோதல் அப்படின்ற விதியின் பிரகாரம் அந்த மை போயிடும். அப்ப என்ன இருக்கும்? பசு கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூவும் தாவும் சேராது. ஏன் அப்படின்னா பசு தமிழ் அப்படின்னு தான் இருக்கும். அது ரெண்டும் இணையாது. இணையறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அடியகரம் ஐயாதல் அடியகரம் ஐயாதல் அப்படின்ற ஒரு விதியின் பிரகாரம், அடியகரம் ஐ ஆதல் அப்படின்னு ஒரு விதியின் பிரகாரம் என்ன ஆகுது அப்படின்னா பைசு கூட்டல் தமிழ், பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு வருது. இப்படி பார்த்தாலுமே பைசு அப்படின்றதும் தமிழும் ஒன்னா இணையாது. பைசு தமிழ் சேராது. ஓகேங்களா. அப்படின்ற பட்சத்துல இந்த சூ வந்து எட்ட போகிறதுக்காக இணையவம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இணையவம் 2 ஷு இணை 3 ஷு இணைனா தான் சேர்றது. ஓகேங்களா. இது இணையவம் அப்படின்ற விதியின் பிரகாரம் இந்த சூ வந்து கெட்டு போயிடும். கெட்டு போயிடும்னா மறைஞ்சிடும், கெட்ட போயிடும். ஓகேங்களா. கெட்டு போயிடும் அப்படின்றது. அப்ப பை கூட்டல் தமிழ் அப்படின்னு மாறும். ஓகேங்களா. இணையவம் அப்படின்ற விதியின் பிரகாரம் இந்த சூ வந்து கெட்டு போயிடும். கெட்டு போயிடும்னா எட்ட போயிடும். ஓகேங்களா. பை கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்கும். நம்ம முதல்ல பார்த்திருப்போம் இல்லையா? என்ன பார்த்திருப்போம்? ஒரு நிலைமொழியின் இறுதியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா, நிலைமொழியின் இறுதியில உயிரெழுத்து வந்து வறுமொழியில முதல்ல இருக்கிறதுல மெய் எழுத்து வந்துச்சுன்னா, அதாவது என்ன எழுத்து வல்லின மெய் வந்துச்சுன்னா என்னவா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? இனம் மிகல் அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இனம் மிகல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு இருக்கும். இப்ப இங்க பாருங்க, இப்பு கூட்டல் ஐ அப்படிதானே? பை அப்படின்னா இப்பு கூட்டல் ஐ. இதுல என்ன இருக்கு? உயிரெழுத்து இருக்கு. இங்க என்ன இருக்கு? இத்து கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஆ. இங்க என்ன இருக்கு? மெய் எழுத்து இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இனமிகல் அப்படின்ற விதி வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இப்ப இனமிகல் அப்படின்ற விதியின் பிரகாரம், இன மிகல் அப்படின்ற விதியின் பிரகாரம் என்ன மாறுது? பைந்தமிழ் அப்படின்னு வருது. பைந்தமிழ் என்னது? தாவுக்கு இணை எழுத்து என்னது? இந்து அப்படின்னு முதல்ல பார்த்தோம். ஓகேங்களா. தந்தம், தந்தம், சந்தம் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்துக்கு பக்கத்துல தா தான் வரும். ஓகேங்களா. அதுதான் இணை எழுத்து அப்படின்றோம். ஸோ இங்க இனமிகல் அப்படின்ற விதியின் பிரகாரம் பைந்தமிழ் அப்படின்னு புணர்ந்துருக்கு. ஸோ இது வந்து 2 தான் இருக்கு. ஈறுபோதல் இனமிகள் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இணையவம் இருக்கு, இனமிகள் இருக்கு, அடியகரம் ஐயாதல் இருக்கு, அப்புறம் மை விகுதி கெட்டு போறது இருக்கு. ஓகேங்களா. ஈறுபோதல் அப்படின்ற விதியெல்லாம் இருக்கு. ஸோ இதுவும் சரியில்லை. ஓகேங்களா. அடுத்து வெற்றிலை அப்படின்றத பார்ப்போம். ஓகே, வெற்றிலைய எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு எழுதலாம். வெறுமை கூட்டல் இலைன்னு எங்கேயுமே மை ஈறுபோதல் அப்படின்ற விதியின் பிரகாரம் போயிடும். இப்ப என்ன இருக்கும்? வெறு கூட்டல் இலை அப்படின்னு இருக்கும். இப்படி வரும்போது தன்னொற்றிரட்டல் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. தன்னொற்று இரட்டல் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. தன்னொற்று இரட்டல் அப்படின்னு இருக்கு. அந்த தன்னொற்று இரட்டல் அப்படின்ற விதியின் பிரகாரம் எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா வெற்று கூட்டல் இலை அப்படின்னு மாறும். ஓகேங்களா. வெற்று கூட்டல் இலை அப்படின்னு மாறும். இந்த வெற்று கூட்டல் இலையில இப்ப இங்க பாருங்க உகர எழுத்து இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும்னா இந்த உடம்புல இருக்கிற உயிர் வந்து எட்ட போயிடும் சொல்றாங்க. உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கிறது என்ன இருக்கு? இங்க இரு கூட்டல் ஊன்னு இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் உயிர். அப்ப என்ன சொல்றாங்க? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்றாங்க. இது போயிடும்ன்றாங்க. அப்ப இது இருக்கும். ஓகேங்களா. இந்த இரு இருக்கும், உயிரை விட்டு போகுன்றாங்க, மெய்யை விட்டு போயிடும்ன்றாங்க. ஓகே, இந்த ஈ இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ஈ வந்து இது கூட சேரும் அடுத்த இதுல. இப்ப என்ன சொல்றோம்? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படின்ற விதியின் பிரகாரம் இந்த ஈ வரும்போது இந்த ரூ வந்து அதுல இருக்கிற உகரம்
போயிடும். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வே இர் இர் கூட்டல் இலை அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்து என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பே. உடல்னா என்ன? மெய்யை தான் உடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உடல் மேல் உயிர், உயிரெழுத்து, உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பே அப்படின்ற விதியின் பிரகாரம் இரு கூட்டல் இ என்னவா மாறும்? ரியா மாறும். அப்ப ஏற்கனவே என்ன இருக்கு? வே இருக்கு, இற்று இருக்கு இல்லையா? இந்த இரும் இந்த ஈ என்னவா மாறுது? ரியா மாறுது. ஸோ லை எக்ஸ்ட்ரா இருக்கு, வெற்றிலை அப்படின்னு உணருது. ஓகேங்களா? இதுலயும் நிறைய விதிகள் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இந்த கருங்கடல் அப்படின்றதுல மட்டும்தான் ஈறு போதல் இனமைகள் அப்படின்ற விதியின் பிரகாரம் உணருது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து கருங்கடல் அப்படின்றதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகேங்க. ஓகே, அடுத்ததா 8வது கொஸ்டின். குறைக்கடல் இலக்கண குறிப்பறிக. இந்த குறைக்கடல் அப்படின்றது எல்லாத்துக்குமே கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சா ஈஸியா பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஈஸியா பண்ணலாம், சில இதுக்கு மட்டும் நம்ம செய்யல இருக்கிறதுக்கு மீனிங் தெரியாம பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல குறைக்கடல் அப்படின்னு இருக்கு, அதுக்கான மீனிங் வந்து ஒலிக்கின்ற கடல், ஒலித்த கடல் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? மீனிங் வந்து ஒலிக்கின்ற, ஒலித்த, ஒலிக்கும் அப்படின்னு இருக்குங்க. கடல் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்படி இருக்கிறது தான் அங்க சுருக்கமா குறைக்கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குறைக்கின்ற கடல், குறைத்த கடல், குறைக்கும் கடல் அப்படின்னு 3 காலமும் மறைஞ்சு வந்திருக்கு. அப்படி 3 காலமும் மறைஞ்சு வந்து ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா, 3 காலமும் மறைஞ்சு வந்து ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வினைத்தொகைன்னு சொல்லுவோம். என்ன சொல்றாங்கன்னா காலம் கறந்த பெயரச்சம், காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்றாங்க. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. இந்த கறந்த அப்படின்னா மறைந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன மறைஞ்சு வருது? காலம் மறைஞ்சு வருது. காலம் மறைஞ்சு வருது எதுல? பெயரச்சத்துல. பெயரச்சமும் வினைத்தொகையும் ஒண்ணுதான். பெயரச்சமும் வினைத்தொகையும் ஒண்ணுதான். பெயரச்சத்துல காலம் வெளிப்படையா வரும், அந்த காலம் மறைஞ்சு வந்ததுன்னா அது வினைத்தொகை. ஓகேங்களா? காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்றோம். இங்க பாருங்க, இப்ப ஒளி இதுவே வந்து குறைத்த கடல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். குறைத்த கடல் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த கடல் மறைச்சிடுறேன், உங்களுக்கு என்ன தெரியுது? குறைத்த அப்படின்னு தெரியுது இல்லையா? குறைத்த, குறைத்த அப்படின்றது ஒரு எச்ச சொல், முடிவு இல்லாத சொல். அது கூட ஒரு பெயர் சொல் வந்ததுன்னா அப்புறமா தான் அது முழுமையடையுது இல்லையா? அப்ப ஒரு பெயரை கொண்டு, ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க வந்து குறைத்த அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, இறந்த காலத்துல இருக்கு. அப்படி இறந்த காலத்துல இருக்கிறது வெளிப்படையா காட்டுது, இங்க வெளிப்படையா காட்டல. ஓகேங்களா? இதுல 3 காலமும் மறைஞ்சு வருது, அதுதான் காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்றோம். ஓகேங்க, ஆன்சர் வந்து வினைத்தொகை தான். ஓகே, அடுத்ததா இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படின்னு இருக்கு. அந்த பண்புத்தொகை, இருபெயரட்டு பண்புத்தொகைய என்ன சொல்லுவாங்கன்னா பண்பு பெயர் அல்லாத பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பண்புத்தொகை அப்படின்னா அதுல ஒரு பண்பு பெயர் இருக்கணும். பண்பு பெயர்னா என்னன்னு சொல்லுவோம்? அதாவது நிறம், அளவு, சுவை, வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பண்பு பெயர். அந்த பண்பு பெயர் கூட வேற ஒரு பெயர் வரும்போது தான் அது பண்பு தொகை அப்படின்னு மாறும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இருபெயரட்டு பண்பு தொகை சொல்லியிருக்காங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா பண்பு பெயர் அல்லாத ஒரு தொகை அப்படின்னு சொல்றதுதான் பண்பு தொகை, இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்றோம். என்னன்னு பாருங்க, இப்ப மார்கழி, மார்கழி திங்கள் அப்படின்னு இருக்குங்க. மார்கழி திங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த திங்கள் அப்படின்றதுல ஏதாவது பண்பு பெயர் வருதா? வராது. ஓகேங்களா? மார்கழி அப்படின்றதுலயும் பண்பு பெயர் கிடையாது. என்ன ஒண்ணு அப்படின்னா இங்க ஆன, ஆகிய அப்படின்னு ஒரு உருபு வரும். ஆன, ஆகிய அப்படின்னு ஒரு உருபு வரும், அதுதான் பண்பு உருபு. ஓகேங்களா? மற்றபடி பண்பு பெயர்லாம் வராது. இந்த மார்கழி அப்படின்றது சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கள் அப்படின்றது பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர்
முன்னாடியும் வந்து ஆகிய ஆன அப்படின்னு உருபோட வந்துச்சு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுதான் இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை. ஓகேங்களா, இரண்டு பெயர்கள் இருக்கு, ஒட்டிய பண்பு உருபு இருக்கு, ஒட்டிய பண்பு உருபு இருக்கு, அதனாலதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்த இதுக்கு போகலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சிறப்பு, அதாவது இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர் அப்படின்னு பார்த்திருப்போம். காடு அப்படின்றதுக்கும், காடு அப்படின்றது இடுகுறி பொது பெயர், அதுல தனித்தனியா சொல்றது இடுகுறி சிறப்பு பெயர். மரம்னா பொது பெயர், வாழை மரம், பனை மரம், அப்புறம் தென்னை மரம் அப்படின்றது சிறப்பு பெயர். அது மாதிரி தான் இரு பெயரொட்டு பண்பு தொகையிலையும் பொது பெயர் பின்னாடி இருக்கும், சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும். ஓகேங்க, பண்பு தொகை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா பண்பு பெயர் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு வட்டம். ஓகே, வட்டம் அப்படின்னு ஒரு, ஓகே, வட்டம் கூட்டல் தொட்டி அப்படின்றோம். தொட்டி, வட்ட தொட்டி அப்படின்றோம், வட்டமாகிய தொட்டி அப்படின்றோம். இதுதான் பண்பு பெயர். பண்பு பெயர் என்ன சொன்னோம்? நிறம், அளவு, சுவை, வடிவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது என்னத்துல இருக்கு? வடிவத்துல இருக்கு, வட்டமான வடிவம். ஓகேங்களா, வட்டமான வடிவம், வட்ட வடிவ தொட்டி அப்படின்றோம். அப்ப இது பண்பு தொகை. ஓகேங்களா, ஒரு பண்பு பெயர் வரும், வேற ஒரு பெயர் வரும். அப்படி வந்துரும்போது அதுக்கு இடையில ஒரு பண்பு உருபு வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. அதுக்கடுத்து வேற்றுமை தொகை. வேற்றுமை வந்து உங்களுக்கு 8 இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க, 1ல இருந்து 8 வரைக்கும். 1க்கும் உருபு கிடையாது, 8க்கும் உருபு கிடையாது. 2ல இருந்து 7 வரைக்கும் உருபு இருக்கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2ல இருந்து 7 வரைக்கும் உருபு இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அப்படி வர்றதுதான் வேற்றுமை தொகை அப்படின்றது. தொகை அப்படின்றது மறைஞ்சு வரும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு கந்தன் பார்த்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா எழுவாய் தான். ஓகேங்களா, எழுவாய். இது வந்து எழுவாய், இது வந்து பயனிலை, இது வந்து சாதாரண ஒரு தொடர். இது வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க, எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இதுவே கந்தனை பார்த்தான் அப்படின்னு இருக்கு, கந்தனை பார்த்தான் அப்படின்னு இருக்கு, பார்த்தான் இருக்கு. இதுல இந்த ஐ அப்படின்றது வெளிப்படையா வருது. சோ இது வேற்றுமை தொடர். ஓகேங்களா, என்ன தொடர் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொடர். ஓகேங்களா, பால்குடி அப்படின்றதுல இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மறைஞ்சு வருது. பாலை குடி அப்படின்றதுல இப்படி மறைஞ்சு வந்ததுன்னா அது தொகை. மறையாம இப்படி வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது தொடர். ஓகேங்களா, இல்லைன்னா வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேற்றுமை தொகைனா அதுதான் தொகை. உருபு வந்து மறைஞ்சு வர்றது வேற்றுமை தொகை. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். வினைத்தொகை தான் ஆன்சர். ஓகேங்களா, 4 3 தனிச்சீர் 4 3 சீர்கள் என்ற முறையில் எழுதப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரிசை வெண்பா, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, வெண்பாவில் 5 வகை இருக்குன்னு ஒரு புத்தகத்தில் போட்டிருப்பாங்க, 6 வகை இருக்குன்னு ஒரு புத்தகத்தில் போட்டிருப்பாங்க, 7 வகை இருக்குன்னு வந்து 11th 12th புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகேங்க. இப்ப இந்த நேரிசை வெண்பாவை தான் அது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெண்பாவோட இறுதி அடி எப்பவுமே 3 சீரா தான் இருக்கணும், மற்ற அடிகள் 4 சீரா இருக்கணும் அப்படின்றது ரூல்ஸ். ஓகேங்களா, இப்ப நேரிசை வெண்பா என்ன சொல்லியிருக்காங்க? 1 சீரு, 2 சீரு, 3 சீரு, 4 சீரு. ஓகேங்களா, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? 3 சீருன்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? தனிச்சீர், தனிச்சீர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தனிச்சீர் அப்படின்றது எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். இங்க ஒரு ஐஃபன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இங்க ஒரு ஐஃபன் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டு அதுக்கடுத்து ஒரு சொல் வந்துச்சுன்னா அது தனிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்காங்க? 4 சீர்கள் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3 சீர்கள் போட்டிருக்காங்க. என்ன சொல்லுது வெண்பாவோட ரூல்ஸ்? இறுதி அடி 3 சீராயும் ஏனைய அடிகள் 4 சீராயும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் அடியில இறுதியில இரண்டாம் அடி இது வந்து 1 2 3 4. ஓகேங்களா, இரண்டாம் அடியின் இறுதி அடி இறுதி சீர்ல ஒரு தனிச்சொல் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நேரிசை வெண்பாவோட ரூல்ஸ். இந்த நேரிசை வெண்பாவோட இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா விகற்பத்தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இரண்டு விகற்பம் வரலாம், இல்லைன்னா ஒரே விகற்பம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. 2 விகற்பம் அப்படின்னா
இங்க எதுகை இப்ப அக்கம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இங்க பக்கம்னு இருக்கும். ஓகேங்களா? இதுவும் இங்க ஒரு கா வரும், அதாவது இங்க வக்கம் அப்படின்னு வச்சுங்களேன், இங்க எக்கம் அப்படின்னு வச்சுங்களேன். இது மாதிரி எல்லாமே, அதாவது எதுகை ரெண்டாவது எழுத்து இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துச்சுன்னா அது ஒரு விகற்பத்தான் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒரு விகற்பம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறதும் இந்த இடத்துல இருக்கிறதையும் நம்ம மாத்துறோம், இல்லுன்னு மாத்துறோம். இல்லுன்னு மாத்துறோம். அப்ப இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் விகற்பம் அப்படின்னா வேறுபாடு அப்படின்னு அர்த்தம். வேறுபாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப ஒரே மாதிரி இருக்கிறதால ஒரு விகற்பம் அப்படின்னு சொல்றோம். இங்க ரெண்டு இருக்கு, இங்க இல்லுன்னு ஒண்ணு இருக்கு, இது ஒரு விகற்பம், இது ஒரு விகற்பம். சோ இரண்டு விகற்பம் அப்படின்றோம், இரண்டு விகற்பத்தான வரும். இப்ப நேரிசை வெண்பால ஒண்ணு ஒரு விகற்பத்தானா வரும், இல்லைன்னா மேல இருக்கிற இரண்டு அடிகள் ஒரு விகற்பமாயும் கீழே இருக்கிற இரண்டு அடிகள் ஒரு விகற்பமாயும் வரும். ஓகேங்களா? இதுதான் நேரிசை வெண்பாவுக்கான இலக்கணம். ஓகேங்களா? இது வந்து நேரிசை வெண்பாவுக்கான இலக்கணம். ஓகேங்க. அடுத்ததா விகற்பம் அப்படின்னா வேறுபாடு. அடுத்ததா இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பா அதாவது 4 அடியில தான் வரும். நேரிசை வெண்பான்றது 4 அடியில தான் வரும், இன்னிசை வெண்பாவும் 4 அடியில தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இன்னிசை வெண்பாவும் 4 அடியில தான் வரும். இறுதி அடி முச்சிராயம், ஏனைய அடிகள் நாற்சிராயம் வரும். அதுல தனிச்சீர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், இங்க தனிச்சீர் அப்படின்னு ஒண்ணு இருக்காது அப்படின்னு நம்ம புது புத்தகத்துல போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? புது புத்தகத்துல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பழைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அடி, அதாவது இங்க தனிச்சீர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. தனிச்சீர் வரலன்னா அது இன்னிசை வெண்பா. தனிச்சீர் 2வது அடியில வருது, வந்துச்சு அப்படின்னா 3 விகற்பத்தான் வரும்ன்றாங்க. 3 விகற்பத்தான் அப்படின்றது இங்க ஒரு எழுத்தும் இங்க வேற ஒரு எழுத்தும், இங்க 3மே, அதாவது இங்க ஒரு எழுத்து வருது, இல் அப்படின்னு வருது, இங்க வந்து வா வருது, இங்க வா வருது. எதுகை சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இது வந்து மோனே கிடையாது, இது வந்து எதுகை எழுத்து. இங்க ஒரு எழுத்து இருக்கு, இங்க வேற ஒரு எழுத்து இருக்கு, இங்க 2 எழுத்தும் ஒன்னா இருக்கு. சோ இது ஒரு விகற்பம், இது ஒரு விகற்பம், இது ரெண்டும் ஒரு விகற்பம். அப்படி 2ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் வந்துச்சு அப்படின்னா எது? இன்னிசை வெண்பாவில சொல்றேன். இன்னிசை வெண்பாவில 2ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் வந்துச்சுன்னா இப்படி 3 விகற்பம் வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தனிச்சொல் இல்லாம வருதுன்னு தான் புது புத்தகத்துல சொல்றாங்க, பழைய புத்தகத்துல இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப 3ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் வருது, இன்னிசை வெண்பாவுக்கு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இன்னிசை வெண்பாவுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப 3ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னா 2 விகற்பமாய் வரும் அப்படின்றாங்க. முதல்ல 3 விகற்பமாய் வரும்னு சொன்னேன், இப்ப 2 விகற்பமாய் வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? எங்க 3ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் வந்துச்சுன்னா இதுதான் இன்னிசை வெண்பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தனிச்சொல் இல்லாம வரும்னு ஒண்ணு பார்த்தோம், 2ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் வந்துச்சு அப்படின்னா இங்க 3 விகற்பமாய் வரும்னு பார்த்தோம். அப்புறம் 3ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் வந்துச்சுன்னா 2 விகற்பமாய் வரும் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து ஒரே விகற்பமாய் வரும்னு பார்க்கல. நேரிசை வெண்பாவில ஒரு விகற்பமாய் வரலாம், அப்படி இல்லைன்னா மேல 2 அடியும் ஒரு விகற்பமாயும் கீழே 2 அடியும் ஒரு விகற்பமாயும் வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா நேரிசை சிந்தியல் வெண்பா. ஓகே, நேரிசை சிந்தியல் வெண்பா எழுதிடலாமா? ஓகேங்க, இதை எப்படி வச்சுக்கங்களேன், நேரிசை சிந்தியல் வெண்பா. நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படின்றது ஒண்ணும் இல்லை, ஒரு லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா அது நேரிசை சிந்தியல் வெண்பா. என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆம் அடியின் இறுதியில தனிச்சொல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்படி வந்து அந்த நேரிசை வெண்பாவுக்குரிய அதே ரூல்ஸ் இதுக்கும் வந்திருக்கும், ஆனா ஒரு அடி மட்டும் மிஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இறுதி அடி எப்பவும் போல 3 சீரா தான் இருக்கும், மற்ற அடி 4 சீரா இருக்கும். மொத்தமே நேரிசை வெண்பா 3 அடிகளை கொண்டிருக்கும். 3 அடிகளை கொண்டிருக்கும். நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் 4 அடிகளை கொண்டிருக்கும். நேரிசை சிந்தியல் வெண்பாவும் இன்னிசை சிந்தியல் வெண்பாவும் 3 அடிகளை கொண்டிருக்கும். சிந்தறதுனா ஒண்ணு குறையிறது. ஓகேங்களா? சிந்தறதுனா ஒண்ணு குறையிறது. நம்ம என்ன பார்த்திருப்போம்? அளவடி
சிந்தடின்னு பார்த்துருப்போம். அளவடினா 4 அடி, 4 அடியில ஒன்று சிந்தி போச்சு அப்படின்னா இது இருக்கிறது 3 அடி. ஓகேங்களா? அது மாதிரி தான் இதுவுமே சிந்தியல் வெண்பான்றது 3 அடிகளை கொண்டது. 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும், அது நேரிசை சிந்தியல் வெண்பா. இதுவே தனிச்சொல் பெற்று வரல அப்படின்னா அது இன்னிசை சிந்தியல் வெண்பா. இன்னிசை சிந்தியல் வெண்பா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பகரடை வெண்பா. பகரடை வெண்பா அப்படின்றது 11, 12ஆம் வகுப்பு புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4 அடி முதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 அடி முதல் அப்படின்றது சரியா இருக்காது. ஏன்னா 4 அடி அப்படின்றது எதுல வருது? நம்மளுக்கு இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பால வருது. 4 அடி மிக்க அப்படின்னா சரியா இருக்கும். 4 அடி மிக்க, 4 அடிக்கு மேல போச்சுன்னா சரியா இருக்கும். ஓகேங்களா? நான் அதாவது 4 to 12, 4 to 12 அடி வரை பாடப்படுவது பகரடை வெண்பா. இவங்க சொல்றது 4 அடி மிக்க அப்படின்னா 5 அடி முதல் 12 அடி வரை பாடப்படுவது பகரடை வெண்பா அப்படின்றது. ஓகே, ஓகேங்களா? இதுக்கும் மேலையும் ஒரு வெண்பா இருக்கு. அதாவது 7 வெண்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப களி வெண்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. களி வெண்பா அப்படின்றது 13 அடிக்கு மேல பாடுறது. 13 அடிக்கு மேல பாடப்படுறது களிவெண்பா அப்படின்றது. குரல் வெண்பா அப்படின்றது 2 அடியில பாடுறது குரல் வெண்பா அப்படின்றது. ஓகேங்களா? ஓகேங்க, வேற ஒண்ணும் இல்லைல்ல. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணையை தேர்வு செய்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மெய் மெய், மெய் மெய், மெய் உயிர், மெய் மெய்ன்னு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம சொன்னோம் நிலை மொழி, இது வரு மொழி அப்படின்னு சொன்னோம். இந்த நிலைமொழியில இறுதி எழுத்தை தான் இங்க பாக்குறோம். வறுமொழியில இருக்கிற முதல் எழுத்தை தான் இங்க பாக்குறோம். எப்படி பார்க்கணும்னு முதல்ல சொன்னோம். என்ன இருக்கு? என்ன இருக்கு? நிலைமொழியில இறுதியில என்ன இருக்கு? இன்னு இருக்கு. ஸோ இதை நம்மளால பிரிக்க முடியாது. என்ன இருக்கு? இது மெய் இருக்கு. மெய் எழுத்து தானே, இன்னுன்றது மெய் எழுத்து. ஸோ சரியா தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வளம் அப்படின்னு இருக்கு. வளம் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? இவ்வு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். இதுல முதல்ல இருக்கிறது தான் பார்க்கணும். முதல் எழுத்து என்னவா இருக்கு? மெய்யா இருக்கு. ஸோ இங்கேயும் மெய் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா தான் இருக்கு. ஓகேங்களா? மெய் மெய் அப்படின்றது இந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் பார்க்குறோம். இதை பிரிச்சு பார்க்குறோம். பிரிச்சு பார்க்கும்போது என்ன இருக்கு? மெய் இருக்கு. ரெண்டாவது இன்பம் களம் அப்படின்னு இருக்கு. இதுலையுமே அப்படிதான் பார்க்க போறோம். நிலைமொழியில இருக்கிற இறுதி எழுத்தையும் வறுமொழியில இருக்கிற முதல் எழுத்தையும் பார்க்க போறோம். ஓகேங்க, இங்க ஏற்கனவே மெய் தான் இருக்கு, நம்மளுக்கு தெரியுது. இம்ன்றது மெய் தான் இருக்கு. ஸோ இது ரைட் தான். இங்க இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு முதல்ல? இங்க கடைசியா பார்க்கணும். இது வறுமொழியில பார்க்கும்போது முதல் எழுத்து பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? இக்கு கூட்டல் ஆன்றல இக்கு இருக்கு. இக்குன்றது என்ன? மெய் எழுத்து. ஸோ இதுவும் சரிதான், இதுவும் சரியா தான் இருக்கு. அதுக்கடுத்து சொல் கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே பார்த்தா மெய் எழுத்தாவே இருக்கு. ஸோ இது மெய் அப்படின்றது இது கரெக்டாக தான் இருக்கு. ஆ அப்படின்றது என்ன? உயிர் எழுத்து இல்லையா? அது பிரிக்க முடியாது. ஸோ உயிரும் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இதுவுமே சரியாக தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து செம்மை கூட்டல் கடல். மை அப்படின்றத நம்ம பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம்? இம் கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நிலைமொழியோட இறுதியில் இருக்கிறதா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிலைமொழியோட இறுதியில் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மெய் கொடுத்துருக்காங்க. மெய் அப்படின்றது தப்பு. ஓகேங்களா? இது என்ன இருக்கு பாருங்க, இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வறுமையில இருக்கிற முதல் எழுத்து தான் எடுத்துருக்கணும்ன்றோம். இது மெய் தான். மெய் இது கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது தப்பு. ஸோ ஆன்சர் டெல்லி. இது தவறான இணை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகேங்க. நீலம் நாகம் நல்கிய கலிங்கம். இச்சிறுபானாற்று படை அடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பறிக. எங்க அடிக்கோடு போட்டிருக்காங்க? நீலம் அப்படின்றதுல அடிக்கோடு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நீலம் அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கிறது. நீலம் அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கிறது. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நிறம், சுவை, அளவு, வடிவம். அப்ப இதுல நிறத்துல இருக்கு நீல நிறம் அப்படின்றது. ஆனா இந்த நீலம் அப்படின்ற கலரை கொடுக்க முடியாது. கலரை யார்கிட்டயாவது கொடுக்க முடியுமா? வெறும் கலரை கொடுக்க முடியுமா? அந்த கலர்ல உள்ள ஏதோ ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க. என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லு, நீல கலர் கல்லை கொடுத்துருக்காங்க. நீல கலர் கல்லை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கல்லுக்கு இந்த நீலம் அப்படின்ற வண்ணம் ஆகி வந்திருக்கு. அதனால இது ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சரியா பார்க்கணும் அப்படின்னா அது பண்பாகு பெயர்.
சரியா பார்க்கணும், அது பண்பாகு பெயர். நம்ம ஏன் இந்த அடியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் நீளம்னு கொடுத்தோம் அப்படின்னா அது பண்பு பெயர். நீளம்னு கொடுத்தா பண்பு பெயர். அதனாலதான் நீளம் சில பேர் கேட்பாங்க கொஸ்டின்ஸ், அது மாதிரி கேட்க கூடாது. ஓகேங்களா, இப்படிதான் கேட்கணும். ஏன்னா வெறும்னே நீளம்னு கொடுத்தா அது பண்பு பெயர் தான், ஆகு பெயர் வராது. ஓகேங்க, ஆகு பெயர் இதுல பண்பு பெயர் அப்படின்றது ரொம்ப சரி. பட் இருந்தாலும் ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆகு பெயர்னு இருக்கிறதால ஆகு பெயரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா, பண்பு பெயர் அப்படின்றது தப்பு. ஓகேங்க, வெறுமனே நீளம்னு வந்திருந்தா இதுதான் சரியானது. ஓகேங்களா, வெறுமனே நீளம்னு வந்தா பண்பு பெயர்ன்றதுதான் சரியானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். மறைத்து சொல்லவும், மிகுத்து சொல்லவும், அழுத்தி சொல்லவும், மொத்தம் 3 இருக்கு பாருங்க. மறைத்து சொல்லவும், மிகுத்து சொல்லவும், அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறியீடு அப்படின்றதுதான் சரியானது. ஓகேங்களா, இங்கிலீஷ்ல சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, SYMBOL, சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறியீடு அப்படின்றது இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வரோம் அப்படின் போது அதை நேரடியா சொல்லாம மறைமுகமா வேற ஒரு பொருளால உணர்த்துறது குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சமாதானம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சமாதானம் இருக்கு. சமாதானம் அப்படின்னு ஒண்ணு ஒருத்தவங்க வெள்ளை கொடியை காட்டினாலோ இல்ல வெண்புறாவை, ஒரு வெள்ளை புறாவை தூது அனுப்பினாலோ அது சமாதானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த சமாதானம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கான குறியீடு தான் வெள்ளை கொடி. வெள்ளை கொடி இல்லைன்னா வெண்புறா, இதுதான் குறியீடு அப்படின்றது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா படிமம் அப்படின்றது. ஒரு கவிஞர் இருக்காரு, அந்த கவிஞர் வந்து ஒரு ஒரு கதாநாயகனையோ இல்ல கதாநாயகியோ வர்ணிக்கிறார். வர்ணிக்கும் போது அவங்கள மட்டுமே சொல்ல மாட்டாரு, அவங்கள பத்தி மட்டுமே பேச மாட்டாரு. பக்கத்துல இருக்க இயற்கை காட்சிகள் எப்படி இருக்கு, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன கத்திட்டு இருக்கு, இல்ல அவங்க எங்க இருக்காங்க, எந்த வீட்டுல இருக்காங்க, வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு, அப்படிலாம் வந்து நம்மளுக்கு அப்படியே மனக்கண்ணுல காட்சிப்படுத்துற மாதிரி சொல்லுவாரு. அதுதான் படிமம் அப்படின்றது. காட்சிப்படுத்தல் அப்படின்வாங்க, காட்சிப்படுத்தல் அப்படின்வாங்க, அதுதான் படிமம் அப்படின்றது. இந்த அங்கதம் அப்படின்றது ஸ்ரீ மணி, அது வந்து புது கவிதையில அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அங்கதம் அப்படின்றது ஒருத்தவங்களை கண்டிக்கணும். கண்டிக்கிறது எப்படி கண்டிக்கணும்னா, நேரடியா கண்டிக்காம ஒரு நகைச்சுவையோட ஏளனமா கண்டிக்கிறது. நகைச்சுவையோட ஏளனமா கண்டிக்கிறது தான் அங்கதம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, நகைச்சுவையோட ஏளனமா கண்டிக்கிறது தான் அங்கதம் அப்படின்றோம். தொன்மம் அப்படின்றது பழங்கதை அல்லனா பழம் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்கதை அல்லனா பழம் புராணம், பழங்கதை அல்லது புராணம். சரி, ஓகே, புராணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பழங்கதை அல்லது புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த காலத்துல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் தொன்மம். ஓகேங்களா, இந்தா போறான் சகுனி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப சகுனி அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒரு தந்திரமானவங்க அப்படின்றத சகுனி அப்படின்னு ஒரு நம்பர் பார்த்து சொல்றோம் இல்லையா. அதுதான் வந்து தொன்மம் அப்படின்றது. அதை தவிர்த்து இவர் பெரிய அரிச்சந்திரரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. உண்மைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க தான் அரிச்சந்திரர். அப்ப நம்ம ஒரு இதா சொல்றோம் இல்லையா, அதுதான் தொன்மம். பழைய காலத்துல இருக்கிறத இந்த காலத்துல ஒப்பிட்டு சொல்றது, அதாவது கர்ணன் தோற்றான் போ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தொன்மம். ஓகேங்களா, ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிழையற்ற ஒன்றை தேர்க. பிழையற்ற ஒன்றை தேர்க, இது எல்லாமே ஒரே மாதிரியானது கிடையாது. இந்த இருக்கிறதுல எப்படி தப்பு இருக்கு ரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கணம் படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, இது ரெண்டுமே வினைத்தொகையான சொல். வினைத்தொகைன்றது என்ன சொன்னோம், காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து பெயர் சொல் இல்லையா, பெயர் சொல். இங்க என்ன இருக்கு, திரு நிறை, அதாவது மறைஞ்சு வந்திருக்கு காலம். திரு நிறைந்த, திரு நிறைகின்ற, திரு நிறையும் அப்படின்ட்டு காலம் மறைஞ்சு வருது. ஓகேங்களா, அப்ப வினைத்தொகையில வல்லினம் மிக கூடாது. வினைத்தொகையில வல்லினம் மிக கூடாது. ஓகேங்களா, வினைத்தொகையில வல்லினம் மிக கூடாது. ஓகேங்களா, அப்ப இது தவறு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தவறு. ஓகேங்க, இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு, திருவளர் செல்வன், இதுவும் வினைத்தொகை தான். ஸோ வல்லினம் மிகல, இது சரிதான் ஆன்சர். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்க, இதுல என்ன தப்பு, ஏனை குட்டி, அது மரபு பெயர். ஏனை குட்டி அப்படின்றது தப்பு. ஏனை கன்று அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த குட்டி அப்படின்றது தப்பு, கன்று அப்படின்னு வரணும். ஓகேங்களா, ரெண்டாவது கடைசி டெல்லி ஆப்ஷன் எனது மனைவி, இது சரியா தானே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும். ஓகேங்களா, இந்த அது அப்படின்றது
ஆறாம் வேற்றுமைக்கு உரிய உருவு. ஓகேங்களா, பார்க்கறதுக்கு சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எங்க யூஸ் பண்ணோம்னா, நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம், தூ அப்படின்றது ஒருமைக்குரிய எழுத்து. என்னது? ஒருமைக்குரிய எழுத்து. இப்ப பன்மைக்குரிய எழுத்து அப்படின்னா என்னன்னா ஆ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆ அப்படின்னா பன்மைக்குரிய எழுத்து அப்படின்னு சொல்லிருக்கோம். இல்லைன்னா கல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதெல்லாம் பன்மைக்குரிய விகுதி. ஆ கல் அப்படின்ட்டு. ஓகேங்க, அது அப்படின்றோம். அப்ப இது ஒருமைக்குரியதுன்னு சொல்லிட்டோம். ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணை இருக்கு. இது ஒருமைதான், பட் இருந்தாலும் இது அக்ரணிக்குரியது. தூ அப்படின்றது அக்ரணிக்குரியது. ஓகே, இது மனைவி அப்படின்றது உயர்திணை. ஸோ எப்பவுமே அது அப்படின்றது உயர்திணைக்கு வரவே கூடாது, அக்ரணிக்கு வரலாம். ஓகேங்களா, அப்படின்னும் போது எனது அப்படின்றது தப்பு, என் மனைவி அப்படின்னு வரலாம், அல்லது எனக்கு மனைவி அப்படின்னு வரலாம். ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி. இந்த ஏகதேசம் வெறுமனே ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி அப்படின்னு பேரு, ஒரு பகுதி அப்படின்னு பேரு. ஓகேங்க, இந்த ஏகதேச உருவக அணிக்கு வேற ஒரு பேர் இருக்கு, ஒரு புடை உருவகம். ஒரு புடை உருவகம். கேள்வி கேட்டு வேற கேள்வியை எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல இது மாதிரி கேள்வி எல்லாம் வரலாம். ஓகேங்களா, ஒரு புடை உருவகம் அப்படின்னு எந்த அணியை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணியை சொல்லுவாங்க. ஓகேங்களா, புத்தகத்துல இருக்கிறது தான் கேட்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. பார்த்துங்க, ஒரு புடை உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதின்னு சொல்லிட்டோம். அப்ப கவிஞர் சொல்ல வர்றதுல ஒன்றை உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாம விட்டுறது தான் ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றோம். இந்த திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான திருக்குறள் தான். ஓகேங்களா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. சினமானது தன்னை மட்டுமல்லாமல் தன்னை சேர்ந்தவர்களையும், அதாவது தனது உறவினர்களையும் சேர்ந்து கொள்ளும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இனம் என்னும் ஏம புனையச்சிடும். அது தன்னோட இனத்தவர்களையும் சேர்ந்து, உறவினர்கள் அப்படின்றது நம்ம குடும்ப உறுப்பினர்கள், இனம் அப்படின்றது நம்ம ஊர்ல இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்றது இனம் அப்படின்றது, அவங்களையும் சேர்த்து கொள்ளும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஏம புனையை சுடும். இந்த ஏம புனையை அப்படின்றது, ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு, புனை அப்படின்னா தெப்பம். தெப்பம் அதாவது இந்த இனம் இருக்கு இல்லையா, அவங்க நம்மள பாதுகாக்கிற தெப்பம் போன்றவர்கள், அவங்களையுமே சேர்த்து சுடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இனத்தை என்னவா உருவகப்படுத்துறாரு திருவள்ளுவர் அப்படின்னா, இந்த புனை அப்படின்னு தெப்பத்துக்கு உருவகப்படுத்துறாரு, பாதுகாப்பா இருக்கிற தெப்பத்துக்கு உருவகப்படுத்துறாரு. ஓகேங்களா, அப்ப என்ன சினம் அப்படின்றது சேர்ந்தாரை கொல்லி அப்படின்றாரு. அப்ப வாழ்க்கையை இதுல என்னவா உருவகப்படுத்தல அப்படின்னா கடலா உருவகப்படுத்தி இருக்கணும், அவர் கடலா உருவகப்படுத்தல. ஓகேங்களா, அப்ப என்ன புனை அப்படின்றது பாதுகாப்பு. அப்ப தெப்பம் கவிழ்ந்தா எங்க கவிழும்? கடல்ல கவிழும். சோ வாழ்க்கைய கடலா உருவகப்படுத்தல. ஓகேங்களா, கடலா உருவகப்படுத்தல, அதனால இது ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா, ஓகே. அடுத்ததா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு ஆப்ஷன் ஏல இருக்கா. உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பெரிது மொழிதல் அணி. ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது. பீலிவே சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெய்யும். என்னதான் மயிலிறகு ரொம்ப மெலிசா இருந்தாலும் அதை வண்டியில ஏத்த 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 அதனோட எடை கூடி அதனோட அச்சு முறிஞ்சிடும் அப்படின்னு வெறும் ஓமையை மட்டுமே அங்க சொல்றாங்க. அது மாதிரிதான் நமக்கே ஒரு பணிச்சுமை அதிகமாக அதிகமாக நம்மளே உடஞ்சு நொறுங்கிடுவோம், அதாவது மனசளவுல நொறுங்கிடுவோம் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகேங்களா, அது அவர் வெறும் ஓமையை மட்டும் சொல்றாரு, அதுல இருந்து பொருளை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது அப்படின்றது பெரிது மொழிதல் அணி. ஓகேங்களா, அடுத்ததா தீவகணி. தீவகணி போன தடவை சொல்லியிருப்போம், போன டெஸ்ட்ல சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா, ஒரு ரூம்ல ஒரு அறையில ஒரு விளக்கை வைக்கிறோம், அந்த விளக்கு எல்லா இடத்துலையுமே பரவி அதில் உள்ள பொருள்களை நமக்கு தெரியற மாதிரி பண்ணுது இல்லையா. அது ஓரத்தில் வச்சாலும் சரி, நடுவில் வச்சாலும் சரி, கடையில் வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, அது வெளிச்சம் பட்டு நம்மளுக்கு தெரியுது. அது மாதிரி
ஒரு சொல்லானது ஒரு செய்யுளோட நடுவுல இருந்தோ இல்ல முதல்ல இருந்தோ இல்ல கடைசியில இருந்தோ எங்க இருந்தோ அதனோட தொடர்புபடுத்தி பொருள் கொடுத்தது அப்படின்னா அதுதான் தீபக அணி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வேற்றுமை அணி. வேற்றுமை அணி அப்படின்னு சொல்றது இரண்டு பொருள்களை முதல்ல ஒப்பிட்டு அப்புறம் ரெண்டையும் வேறுபடுத்துறது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றோம். அப்ப தீ அப்படின்றது சுடும். இப்ப நாவால பேசுற கடுமையான சொற்கள் இருக்கு இல்லையா, அதுவும் சுடும். அப்ப என்ன சொல்றாரு, ரெண்டுமே சுடும் அப்படின்னு ஒற்றுமையை சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, ரெண்டத்தையும் எப்படி வேற்றுமைப்படுத்துறாரு அப்படின்னா, தீயால சுடுறது காயம் சீக்கிரம் ஆறிடும் அப்படின்றாரு. இது ஆறிடும் அப்படின்றாரு. இந்த நாவினால் சொல்றது ஆறாது அப்படின்றாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒற்றுமைப்படுத்துறாரு, ரெண்டாவது ரெண்டத்தையும் வேற்றுமைப்படுத்துறாரு. ஓகேங்களா? அதுதான் வேற்றுமை அணி அப்படின்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது. துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றமா ஏறி இறங்குது. சாரி, வேற கொஸ்டின் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே, துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது. இத்தொடருக்கு பொருத்தமான பழமொழியை தேர்க அப்படின்றோம். இது கம்பராமாயணத்துல இருக்கிற ஒரு வரி. கம்பராமாயணம். ஓகேங்க, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, துன்பம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இன்பம்னு ஒண்ணு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? துன்பம் நிகழ்ந்ததுன்னா இன்பம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம ராமன் சொல்லுவாரு. ஓகேங்களா? இப்ப அதனோட பொருத்தமான பழமொழி எதுவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்பம்னு இருக்கு, நிழலின் அருமை வெயிலில் தெரியும். மற்றது எதுவுமே பொருந்தாது. சிறு துரும்பம் பல்குத்த உதவும் பொருந்தாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பொருந்தாது. ஆழமறிந்து காலை விடு இதுவுமே பொருந்தாது. ஆன்சர் அதாவது நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் அப்படின்னா, நிழல்ல இருந்தா இன்பமா இருக்கும், வெயில்ல இருந்தா துன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் இங்க துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது அப்படின்றாங்க. அதுக்கு பொருத்தமான பழமொழி நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிறமொழி சொல்லற்ற சொல்லை தேர்க. இந்த இது டிஎன்பிஎஸ்ல எப்பவுமே கேட்கிற கொஸ்டின். ஓகேங்களா? இதுல மாதம் அப்படின்றது திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கள். வாடகை அப்படின்றது குடிக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. தருணம் அப்படின்றது தக்க சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாறு அப்படின்றது தமிழ் தான். ஓகேங்களா? வரலாறுன்றது தமிழ்ச்சொல் தான். இதுல வேற மொழிச்சொல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரித்திரம் அப்படின்னு இருக்கும். ஓகே, திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. சரித்திரம், திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இதனோட ஆசிரியர் பேர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. விடை என்ன சொல்லியிருக்காங்க, மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். வீக்கெண்ட் டெஸ்ட் 2ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடையில எந்த இடத்துல அழுத்தம் இருக்கோ அதுதான் கேள்வியா பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, எங்கேயுமே ஒரு அழுத்தம் வரல, எல்லாமே சாதாரணமா தான் இருக்கு. மீனாட்சி சுந்தரனார் இருக்காரு, தலபுராணங்கள் இருக்கு, சிறந்தவர் அப்படின்னு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு, இங்க மீனாட்சி சுந்தரனார் இருக்காரு, இவரை தான் இங்க சிறந்தவர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இவர் தான் இங்க சிறந்தவர்னு இருக்கு. கொஸ்டின் சிம்பிளா, சிறந்தவர் யார் அப்படின்னு என்ன சிறந்தவர்னு இருக்கணும். கொஸ்டின்ல எல்லா வார்த்தையுமே இருக்கணும். ஓகேங்களா? தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஓகேங்களா? தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம மற்ற கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தலபுராணங்கள் பாடியவர் யார் அப்படின்னு இருக்கு. நம்ம எங்க என்ன பாருங்க, மீனாட்சி சுந்தரன் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் பாடுவாங்க இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் சரியா இருக்காது. யார் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் சரியா இருக்காது. சிறந்தவர் அப்படின்றது இங்க வரவே இல்லை, அதனால இந்த கொஸ்டின் சரியா இருக்காது. மீனாட்சி சுந்தரனார் பாடியவை எவை அப்படின்னு இருக்கு.
இதுவுமே சம்பந்தம் இல்லாத இருக்கு. எவை அப்படின்னா நிறைய பாடியிருப்பாரு. ஸோ தலபுராணங்கள் மட்டுமா பாடியிருப்பாரு, நிறைய பாடியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே. பாடியவை எது அப்படின்னு கேட்டால் கூட தலபுராணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே இந்த இடத்துல சிறந்தவர் அப்படின்னு இல்லாமல் இருந்தாதான் மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடினார் அப்படின்னு சொன்னா ரைட். இந்த கொஸ்டின் பாடியவை அப்படின்றது ரைட்டா வரும். மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. அதிலே ஒரு ஐயத்தோட கேட்குறாங்க. ஸோ அதுவுமே கொஸ்டின் கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்ததான் லகர லகர விதிகளை கொண்டு தவறானதை தேர்க அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. இது வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதுல இது மூணுமே வேற்றுமை புணர்ச்சியில வர்றது. இது மூணும் வேற்றுமை புணர்ச்சியில வர்றது. இது அல்வழி புணர்ச்சியில வர்றது. அந்த புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இலக்கணவாதியார் நடத்திருந்தாங்கன்னா அதுல வேற்றுமை புணர்ச்சி இருந்தா அல்வழி புணர்ச்சி இருந்தா பாருங்க. இப்ப சிம்பிளா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப வேற்றுமை புணர்ச்சி அப்படின்றதுல இது மாதிரி லகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா, லகர எழுத்து ஆப்போசிட்ல இருக்கிறதுல வல்லினம் வந்தா என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா, இப்ப கல் கூட்டல் சிலை அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இங்க லகர எழுத்து வந்திருக்கு. லகரனா மீன் இல்லுதான். ஓகேங்களா? சிலை இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? கசட தபர வல்லின எழுத்து வந்திருக்கு. இது மாதிரி வல்லின எழுத்து வந்துச்சுன்னா இது எப்படி மாறும்னா கர் சிலை அப்படின்னு மாறும். என்னவா மாறும்? இந்த இல்லு ரகரமா மாறும். ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல மெல்லினம் இருந்துச்சுன்னா பாருங்க, பல் கூட்டல் முகம் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஞெஞன நமன அப்படின்னு மெல்லின எழுத்து வந்திருக்கு. அப்படி மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா இந்த லகரம் என்னவா மாறும்னா ரெண்டு ஷீ இன்னா மாறும். பன் முகம் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? பன் முகம்னு மாறும். வல்லினமா இருந்துச்சுன்னா வறுமொழியில இருக்கிற முதல் எழுத்து வல்லின மெய்யா இருந்துச்சு அப்படின்னா ரகரமா மாறும். எது மாறும்? இதுதான் மாறும். ஓகேங்களா? இது மாறாது. அதே மாதிரி மெல்லினமா இருந்துச்சுன்னா இந்த லா ரெண்டு ஷீ நகரமா மாறும். ஓகேங்களா? மூ மாறாது. ஓகேங்களா? ஓகேங்க. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? பல் கூட்டல் முகம் பல முகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் தவறானது. ஓகேங்களா? ஓகே. தவறு அப்படின்னு தெரியுது இல்லையா? பன்முகம் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்ப பல முகம் அப்படின்னு இருக்கு. இதை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. பல முகம் அப்படின்றத பிரித்து எழுதுகன்னு சொல்றாங்க. அப்ப பல் கூட்டல் முகம் அப்படின்னு போடலாம். இது தப்பு இல்லை, இது ரைட்டு தான். ஆனா இதுவே இந்த பக்கம் இருந்து இது இந்த பக்கம் இருந்துன்னா அது தவறு, வராது. ஓகேங்களா? ரூல்ஸ் பிரகாரம் வராது. ஓகேங்க. அடுத்ததா ஓகே. அடுத்தது நாள் மீன். நாள் கூட்டல் மீன் இதுவுமே அதே மாதிரி தான். இந்த லகரம் ஆப்போசிட்ல வல்லின எழுத்து வந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கு? நம்மன மெல்லின எழுத்து இருக்கு. இதுவே இருங்க, வால் கூட்டல் படை அப்படின்னு இருக்குங்க. இங்கேயும் லா வந்திருக்கு, இங்கேயும் லகரம் வந்திருக்கு. சேம் லகரம் தான். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? மெல்லின எழுத்து இருக்கு. இங்க என்ன இருக்கு? வல்லின எழுத்து இருக்கு. இது எப்படி மாறும்? இந்த லகரம் வந்துச்சு அப்படின்னா இந்த லகரம் வறுமொழியில கசட தவறு, அதாவது வல்லின மெய்யா இருந்துச்சு அப்படின்னா வாட்படை அப்படின்னு மாறும், இட்டா மாறும். இந்த லா எப்படி மாறும்? இட்டா மாறும். எப்ப இது இருக்கும்போது? வல்லினம் வரும்போது வாட்படை அப்படின்னு மாறும். ஓகேங்க. இந்த நாள் கூட்டல் மீன் இது என்ன? மெல்லினம் இல்லையா? மெல்லினம் வரும்போது இந்த லகரம் என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஷீ நகரமா மாறும். நான் மீன் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? மெல்லினம் வந்தா நகரம் வரும், வல்லினம் வந்தா டகரம் வரும். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்ததா சொல் கூட்டல் துணை. சொல் கூட்டல் துணை. ஓகே. இதுல அதாவது லகரம் வருது, நம்ம எப்பயே பார்த்திருப்போம், முதல்ல பார்த்திருப்போம். லகரம் ஆப்போசிட்ல கசட தவறு, அதாவது வல்லின மெய் வந்துச்சுன்னா நம்ம என்னவா மாறுன்னு சொல்லியிருப்போம்? ஈர்ரா மாறுன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஈர்ரா தானே மாறுது.
ஓகே, முதல்ல அழிச்சிட்டோம், இர்ரா மாறும். ஓகேங்களா? அப்ப ஓகேங்க. இப்படி தகர வரிசை வந்துச்சுன்னா முதல்ல என்ன சொல்லியிருந்தேன்னா வல்லின எழுத்து வரும்னு சொல்லியிருப்போம். ஆனால் வல்லின எழுத்துல கசட தவறில் தாவை விட்டுடுங்க, மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. இது மாதிரி தகர வரிசை வந்துச்சுன்னா, தகர வரிசைனா தா தா தி தி தூ தே அப்படின்னு எல்லாமே இருக்கு இல்லையா, அதுதான் தகர வரிசைன்றது. இப்போ இங்கே தூ அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அப்படி வந்துச்சுன்னா இந்த தூவும் வந்து என்னவா மாறும்னா ரூவா மாறும். ஓகேங்களா? ரகரமா மாறும். இதுவே இந்த இடத்துல தா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ராவா மாறும், தீ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரீயா மாறும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்ப சொற்றுணை அப்படின்னு மாறும். ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கலாம், ஒன்றும் இல்லை. இது மாதிரி லகரம் வந்து ஆப்போசிட்ல தகர எழுத்து வந்தா, மற்ற வல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னா இது மட்டும்தான் மாறும், லகரம் மட்டும்தான் ரகரமா மாறும். அப்படி இல்லைன்னா ஆமா ரகரமா மாறும். ஓகேங்களா? வல்லின எழுத்து வந்துச்சுன்னா. மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா ரெண்டு ஸ்ரீ நகரமா மாறும்னு பார்த்தோம். இப்ப இது மாதிரி தகரம் வரும்போது இந்த தாவும் மாறும், என்னவா மாறும், ரகரமா மாறும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, இங்க உகர எழுத்தா இருந்தா உகரமா மாறும், இங்க இகர எழுத்து இருந்தா இங்க இகரமா மாறும். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்ததா ஓகே, அடுத்ததா பல் கூட்டல் துளி. பல் கூட்டல் துளி பகுருளி அப்படின்றோம். இது வந்து அல்வழி புணர்ச்சி அப்படின்றாங்க. இந்த அல்வழி புணர்ச்சியில லகரமும் தகரமும் வந்துச்சுன்னா, லகரமும் தகரமும் வந்துச்சுன்னா இது வந்து ஆயுதமா தெரியும். இது வந்து இந்த லகரம் வந்து ஆயுதமா தெரியும். நல்லா பாத்துங்க, லகரமும் தகரமும் வந்துச்சுன்னா எங்க அல்வழி புணர்ச்சியில. இது தூ அப்படின்னு சொன்ன இல்லையா, துளி. ஓகே, துளி. துளி அப்படின்றது இது வந்து என்ன மாறும்னு சொன்னேன், ரகரமா மாறும்னு சொன்னேன். என்ன ரகரமா மாறும், அதுல என்ன இருக்கோ அதுதான். அதுல உகரம் இருந்துச்சுன்னா இங்கேயும் உகரம் தான் வரும். ஓகேங்களா? அப்ப பஹ்ருலி அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டா இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா அல் கூட்டல் திணை அப்படின்னு இருக்கு இல்லையா, திணை, அல் கூட்டல் திணை அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்ன சொல்லுவோம், இங்க ஆயுத எழுத்து வரும்னு சொல்றோம். அப்ப என்ன வரும், அக்ரிணை, அதாவது தனி குறிலை எடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். தனி குறிலை எடுத்து லகரமும் தகரமும் வந்துச்சு அப்படின்னா இது லகரம் வந்து புள்ளி வச்சு எழுத்து அது ஆயுதமா மாறும், தகரம் வந்து ரகரமா மாறும், அக்ரிணை அப்படின்றோம். அக்ரிணை. ஓகேங்களா? ஓகேங்க. இப்படி தாங்க மாறும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப பாருங்க, புரியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரியலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஆன்சர் சொல்லியிருந்தோமா? ஓகே, ஆன்சர் சொல்லல. இது அனைத்தும் ஓகே. பல் கூட்டல் முகம் பலமுகம் அப்படின்றதான் தவறானது. ஓகே, இதுதான் ஆன்சர். தவறு இல்லையா? பல் கூட்டல் முகம் பன்முகம் அப்படின்னு வந்திருக்குமா, என்ன வந்திருக்கணும், பன்முகம் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர், அது சரிதான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது சந்தி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ஒரு பகுபத உறுப்பு. பகுபத உறுப்புல கணக்கு தான் இதுல பாக்குறோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சந்தி, சாரிய, விகாரம் அப்படின்னு பகுபத உறுப்புல 6 இருக்கு. ஸோ இந்த இடைநிலையும் பகுதியையும் சந்திக்க வைக்கிறது. சந்திக்க வைக்கணும்னா அங்க ஒரு புணர்ச்சி நடக்கணும் இல்லையா, அதனாலதான் சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர் அப்படின்றோம். ஓகேங்களா? இல்லை, இது இங்கேயும் வந்து புணரலாம், இங்கேயும் சந்தி வரலாம். ஓகேங்களா? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில சந்தி வரலாம். இங்க பகுதிக்கும் இடைநிலைக்கு மட்டும்தான் சந்தி இடையில தான் வரணும் அப்படின்னு இல்லை, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலையும் சந்தி வரலாம். ஓகேங்களா? பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு என்னும் 3 எழுத்துக்களில் ஒன்று சந்தியாக வரும். சரிதான். ஓகேங்களா? பார்க்கலாமா? காப்பான். ஓகே, காப்பார் அப்படின்னு இருக்குமே, காப்பார் அப்படின்னு இருக்கு. ஒன்றை மட்டும் நான் விரிவாக எழுதுறேன். ஓகேங்களா? கா அப்படின்றது காத்தல் அப்படின்னு ஒரு பொருள் தரும் இல்லையா, அப்ப கா அப்படின்றது தான் இங்க பகுதி. இப்பு கூட்டல் ஆர் அப்படின்றது
இந்த இப்புன்றது சந்தி, இந்த இப்புன்றது இடைநிலை. என்ன இடைநிலை? காப்பார். இப்பு இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை. அப்ப இது எதிர்கால இடைநிலை. ஆர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சந்தி. ஓகேங்களா? இது வேற என்னவா மாறும்னா காப்பார்னு மாறும். காத்தா இப்ப பார்த்தாச்சு. இத்து வரும் இல்லையா? காத்தார். காத்தார் அப்படின் போது இத்து சந்தியா வரும். அதுக்கடுத்து இக்கு இருக்கு. காக்கின்றார். காக்கின்றார் அப்படின்றதுல இது கின்று அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்கால இடைநிலை வரும். இந்த இடத்துல இக்குன்றது சந்தியா வரும். அதாவது இத்து இப்பு இக்கு அப்படின்றது. இது மட்டும் இல்லாம இது பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு வரும்னு சொல்றாங்க. மற்றபடி வேற எழுத்துக்களும் சந்தியா வரலாம். ஓகேங்களா? ஓகேங்க. எழுத்து பேரு இது ரெண்டு ரைட்டு. எழுத்து பேரு காலம் காட்டாது. எழுத்து பேரு காலம் காட்டாது. இடைநிலை காலம் காட்டும். எழுத்து பேரு காலம் காட்டாது அப்படின்ற ரைட்டு தான். எழுத்து பேரு அப்படின்றது சாரியை வர வேண்டிய இடத்தில், சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால், உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதுதான் எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க. எழுத்து பேரு அப்படின்றது வந்து இந்த பகுபத உறுப்பினர்கள்ல அடங்காது. அது ஒரு 7வது உறுப்பா இருக்கும். கம்பராமாயணத்துல எப்படி உத்தரகாண்டம் அப்படின்றது 7வது காண்டமா சொல்றோமோ, அது ஒட்டக்கூத்தர் எழுதுனது. பட் இருந்தாலும் 7வது காண்டம்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த எழுத்து பேரு அப்படின்றது ஒரு 7வது உறுப்பு. அது காலம் காட்டாது. எங்க வரும் அப்படின்னா சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்தா வரும். பெரும்பாலும் இத்து அப்படின்ற எழுத்து தான் எழுத்து பேரா வரும். பெரும்பாலும் இத்து என்ற எழுத்து பேரா வரும். சாரியைக்கு பொருள் இல்லை. இதுவும் சரிதான். எழுத்து பேர் காலம் காட்டாது. சாரியைக்கு பொருள் இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தான் அப்படின்ற பொருள், வந்தான் அப்படின்ற வார்த்தை வந்தனன் அப்படின்னு வருது. வந்தனன் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பாருங்க, வா அப்படின்றது பகுதி. இது எப்படின்னா வா அப்படின்றது வா என குறுகியது, வா என குறுகியது அப்படின்றது வா. இத்து இந்தானது விகாரம், இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வன் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு. ஓகேங்களா? இதுல இதுதான் சாரியை, இதுதான் சாரியை. இது வந்து விகுதி. ஓகேங்களா? இது வந்து விகுதி. இது இடைநிலை. இடைநிலை இத்து இட்டு இரு இன்னு அப்படின்றது இறந்த கால இடைநிலை. வந்தனன் வந்தான் அப்படின்றது இறந்த காலத்தை சொல்றது. சோ இங்க அன் அப்படின்றது சாரியே வருது. இது வந்தாலும் வரலனாலும் வந்தனன் அப்படின்றதும் வந்தான் அப்படின்ற பொருளை தான் குறிக்கும். ஓகேங்களா? அதனால இது எந்த விதமான பொருளையும் குறிக்க போறது கிடையாது. சோ சாரியைக்கு பொருள் இல்லை அப்படின்றதுதான் சரி. ஓகே, அனைத்தும் சரி அப்படின்றதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அங்க சொல்ல வேண்டியதுதான் இங்க சொல்லிட்டான். ஓகேங்களா? துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது. துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது அப்படின்னு ஏறி இறங்குது. அது அன்றி பின்பு உளது இடைமண்ணும் பிரிவு உளது என முன்னேல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏறுது இல்லையா? இக்கம்பராமாயண பாடலடிகள் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? பா அப்படின்னா ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா, வெண்பா அப்படின்னு 4 இருக்கு இல்லையா? வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வகை பாவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றோம். இங்க களி விருத்தம் அப்படின்றதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நமக்கு கம்பராமாயணமும் சீவக சிந்தாமணியும் விருத்தப்பாவால் அமைந்த காப்பியம் அப்படின்றது தெரியும். அப்ப இங்க களி விருத்தம் அப்படின்றோம். ஓகேங்க, நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா விருத்தப்பா அப்படின்னா ஆசிரியப்பா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஓகேங்களா? விருத்தம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கு. 4 வகை பாக்களுக்கும் இருக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் பார்ப்போம். இப்ப வெண்பா அப்படின்னா வெளி விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்பாவை வெளி விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஆசிரிய விருத்தம், களி விருத்தம், பாருங்க களி விருத்தம், அப்புறம் வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மற்றபடி வெண்பாவுக்கு மட்டும்தான் வெளி விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துறை தாழிசை விருத்தம், இதுதான் பாவினங்கள். துறை தாழிசை விருத்தம் இதுதான் பாவினங்கள் அப்படின்றது. இந்த துறை அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வெண்பாவுக்கு மட்டும் வெண்டுரை அப்படின்னு வரும். என்ன வரும்?
வெண்துறை அப்படின்னு வரும். மற்ற எல்லாத்துக்குமே ஆசிரியத்துறை, வஞ்சித்துறை, கலித்துறைன்னு வரும். அதுக்கடுத்து என்ன இருக்கு? தாழிசை இருக்கு. தாழிசை மட்டும் வெண்டாழிசை அப்படின்னு வரும். ஆசிரியர் தாழிசை, வஞ்சித்தாழிசை, கலித்தாழிசை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்ப கலிவிருத்தம் அப்படின்றதுதான் சரியானது. இந்த பாக்குறதுக்கு அரசியல் கைநடையிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனா பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 2 3 இருக்கு. ஓகே, இது சேர்ந்து இருக்கிறதால 3 சீர் அப்படின்னு சொல்லலாம். இங்க 1 இங்க 1 இங்க 4 சீர் இருக்கு. ஸோ இது 7 சீர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது அரசியல் கைநடையில் ஆசிரிய விருத்தம் அப்படின்றது தவறு. களி விருத்தம் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? ஏன்னா பா வகைகள் கேட்பாங்க. கம்பராமாயணத்திலையும் நம்ம ராவண காவியத்தில் இருக்கிற பா வகைகளை கேட்கறதா சிலபஸ்ல இருக்கு. அதனால பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். விதியின் பயனே தலை வகை அறிக. போன தடவையும் இது மாதிரியான ஒரு கொஸ்டின் வச்சிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, போன தடவையும் அந்த டாபிக் இருந்துச்சு, இந்த தடவையும் அந்த டாபிக் இருந்துச்சு. அதனால தவிர்க்க முடியல வச்சிருக்கோம். ஓகேங்களா? விதியின் பயனே தலை வகை அறிக அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் தலை 7 வகைப்படும் இல்லையா, அதை பார்த்துக்கலாம். தலை அப்படின்றதுல நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்றது விதியை மட்டும் எழுதிக்கலாமா? சரி, ஓகே. நேர் ஒன்றிய ஆசிரிய தலை என்ன வரும்? மாமுன் நேர் வரும். மாமுன் நேர் அப்படின்னு வரும். அதுக்கடுத்து நிறையொன்றிய ஆசிரிய தலை. நிறையொன்றிய ஆசிரிய தலை அது விலமுன் நேர் அப்படின்னு வரும். விலமுன் நேர் அப்படின்னு வரும். ஓகே. இயற்சிர் வெண்டலை. இயற்சிர் வெண்டலை. இயற்சிர் வெண்டலைன்றது இதனோட எதிர்த்தலை. ஆசிரியர் தலையோட எதிர்த்தலை அப்படின்றது தான் இயற்சிர் வெண்டலை. என்ன அப்படின்னா, இங்க மா அப்படின்னு வருது, இங்க நேர் அப்படின்னு வருது. மா அப்படின்னாலும் நேர் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ஒன்றி வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க விலம்னு வருது, இங்க நிறை வரணும். ஓகேங்களா? இது நிறையொன்று ஆசிரியர் தலை. விலமுன் நிறை அப்படின்றது இங்க மாத்தி வரும். என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமுன் நிறை அப்படின்னு வரும். நிறை அப்படின்னு வரும். இங்க விலமுன் நேர் அப்படின்னு வரும். விலமுன் நேர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? மாத்தி வரும். அதுதான் ஆசிரியர் தலைக்கு எதிர்ப்பதமான தலை எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா இயற்சிர் வெண்டலையை சொல்லலாம். ஓகேங்க, நம்மளுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே. விதியின் பயனே. விதியின் பயனே இதை சேர்பிரிக்க போறோம். சேர்பிரிக்கும் போது அசை பிரிக்க போறோம். அசை பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம்? 2 குறில் இணைஞ்சு வந்தா அங்க இடத்துல ஒரு கோடு போடுவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒரு குறில் இருக்கு, ஒரு ஒற்று இருக்கு, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம்? இது 2 சேர்ந்தா நிறை இல்லையா? இங்க என்ன இருக்கு? நேர் இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? வாய்ப்பாடு நிறை நேர் புளிமா அப்படின்னு சொல்லுவோமா? புளிமா. நீங்க இதை பிரிச்சு பார்த்தாலும் இந்த வாய்ப்பாடு தான் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த வரும் சீர் இது நின்ற சீரு, அது வரும் சீர். ஓகேங்களா? இதுல பயனே அப்படின்னு இருக்கு, சாரி பயனே அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ணுவோம்னா 2 குறில் இணைஞ்சு வருது. நம்ம வரும் சீர்ல ஒரே ஒரு அசை மட்டும் பார்த்தா போதும். என்ன வரப்போகுது? நிறை அப்படின்னு வருது. நிறை என்ன வருது? மா, இங்க மா இருக்கு, இங்க நிறை இருக்கு. இதுதான் மாமுன் நிறை அப்படின்னு சொல்றாங்க. இங்க புலி அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த வாய்ப்பாடு தேவை, கண்டிப்பா தேவை. அது இருந்தா தான் பண்ண முடியும். ஆனா ஆப்போசிட்ல எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அங்க ஒரே ஒரு அசையை மட்டும் பார்த்தா போதும். அங்க என்ன இருக்கு? நிறை இருக்கு. இங்க என்ன இருக்கு? மா இருக்கு. மா முன்னாடி என்ன இருக்கு? நிறை இருக்கு. மா முன் நிறை என்ன அப்படின்னு பாருங்க. மாமுன் நிறை இயற்சிர் வெண்டலை. மாமுன் நிறை இயற்சிர் வெண்டலை. ஆன்சர் இயற்சிர் வெண்டலை. ஓகேங்க. ஓகே. நிறையொன்று ஆசிரியர் தலை நம்ம பார்த்துட்டோம். விலமுன் நிறை வந்தா நிறையொன்று ஆசிரியர் தலை, மாமுன் நேர் வந்தா நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னும் என்ன இருக்கு? வெண்சிர் வெண்டலை இருக்கு. வெண்சிர் வெண்டலை அப்படின்றது காய்முன் நேர். காய்முன் நேர் அப்படின்னு வந்தா அது வெண்சிர் வெண்டலை. இதுவே காய்முன் நிறை அப்படின்னு வந்ததுன்னா அது கலித்தலை. காய்முன் நிறை வந்தா அது கலித்தலை. ஓகேங்களா? காய்முன் நேர் வந்தா வெண்சிர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தா கலித்தலை. இதுக்கான ஆன்சர் இயற்சிர் வெண்டலை. ஓகேங்களா? பிரிச்சாச்சு, பார்த்துக்குங்க. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கீழ்காணும்
கூற்றுகளை காண்க. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா கூற்று 1ல வெண்பா 7 வகைப்படும் அப்படின்னு இருக்கு. வெண்பா 7 வகைப்படும். சரிதான், வெண்பா 7 வகைப்படும். எப்படி சரி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம புது புத்தகத்துல 11th 12th இருக்கிறதன் பிரகாரம் அது சரிதான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 4 அடி முதல் 12 அடி வரை பாடப்படுவது அப்படின்னு இருக்கு. 4 அடி முதல் 12 அடி வரை பாடப்படுவது பகரடை வெண்பா அப்படின்னு சொல்லி இருக்கு. புது புத்தகத்தின் பிரகாரம் இதுவும் சரிதான். ஓகேங்களா? ஆனா 4 அடி மிக்க அப்படின்னு சொல்றதுதான் சரியானது. 4 அடி மிக்க அப்படின்னா 5 அடி முதல் அப்படின்னு சொல்றதுதான் சரி. ஸ்கூல் புத்தகத்துல இருக்கு, அதுக்காக நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? வெண்பா 7 வகைப்படும். என்னென்னு பார்க்கலாம். குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா 3 இருக்கா. அதுக்கடுத்து சிந்தியல் வெண்பா அப்படின்னு 4 இருக்கு. ஓகேங்களா? சிந்தியல் வெண்பான்றது 4 இருக்கு. அடுத்து என்ன வரும்? பகரடை வெண்பா அப்படின்றது 5வது வரும். அதுக்கடுத்து களி வெண்பான்னு 1 6 இருக்கும் இல்லையா? இப்படி பார்த்தா 6. இதுவே குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பகரடை வெண்பா, களிவெண்பா அப்படின்னா 7 வந்துடும். ஓகேங்களா? இப்படிதான். ஓகேங்களா? களிவெண்பாவை தவிர்த்துட்டு நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பான்னு சொல்லாம வெறுமனே சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தோம்னா 5 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுவும் புது புத்தகத்தின் பிரகாரம் ரைட்டு, பழைய புத்தகத்தின் பிரகாரம் அது தப்பு தான். ஓகேங்களா? 4 அடி முதல் 12 அடி வரை பாடப்படுவது பகரடை வெண்பா அப்படின்றது சரியானதா இருக்காது. ஏன்னா 4 அடி மிக்க அப்படின்றது சரி. 4 அடிக்கு மேல போச்சுன்னா தான் அது பகரடை வெண்பால வரும். 4 அடியா இருந்தா இன்னிசை வெண்பா அல்லது நேரிசை வெண்பால வந்துடும். ஸோ ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிறதால நான் அப்படி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இரண்டும் சரி அப்படின்றதே நாம நம்புவோம். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்க. உழா அது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை அப்படின்றத இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுளிசை அளபடைன்றத இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்யும் பொருட்டு நெட்டெழுத்துக்கள் 7 அளபெடுக்கும் அப்படின்றாங்க. நெட்டெழுத்துக்கள் 7 அளபெடுக்கும் அப்படின்றாங்க. அதுதான் நெட்டெழுத்து அப்படின்றது. இதுதான் ஓசை குறையிறது. உழாது அப்படின்ற இடத்துல ஓசை குறையும் போது இன்னொரு மாத்திரை வேணும் அப்படின்றதுக்காக உழா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றெழுத்து, அதுக்கு இனமான ஒரு குற்றெழுத்து வர்றது செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடைன்றாங்க. இது 3 விதமா வரும். முதல்ல வரும், அதாவது முதலில் அல்லது இடையில் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா வரும். ஓ ஓதல் உழா அர். அதுக்கடுத்து படா ஆ அப்படின்னு இருக்கு. படா ஆ அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க, இது முதல்ல வந்திருக்கு இல்லையா? சொல்லோட முதல்ல வந்திருக்கு. இது இடையில வந்திருக்கு. இங்க பாருங்க, இறுதியில வந்திருக்கு. சொல்லோட இறுதியில வந்திருக்கு. அப்படி வரும். அதுக்கடுத்துதான் சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்றது ஒரு பெயர் சொல் எச்ச சொல் தரும் பொருட்டு அளபெடுப்பது. ஒரு பெயர் சொல் எச்ச சொல் தரும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை அப்படின்றாங்க. இங்க என்ன அப்படின்னா, வெறி அப்படின்னா அஞ்சுதல். அஞ்சுதல் அப்படின்றது தொழிற்பெயர். சோ அது ஒரு பெயர் சொல் இல்லையா? இந்த பெயர் சொல் எச்ச சொல்லா இருக்கு. இங்க வெறி ஈயே அப்படின்னா எச்ச சொல். அதாவது வெறி ஈ அப்படின்னாலோ வெறி ஈ அப்படின்னாலோ அஞ்சு அப்படின்னு பொருள் தரும். என்ன தரும்? அஞ்சு அப்படின்ற பொருள் தரும். ஸோ இது எச்ச சொல். அஞ்சு ஓடினான், அஞ்சு ஓடியது அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வந்தாதான் அது நிறைவடையும். ஸோ எச்ச சொல். அதாவது ஒரு பெயர் சொல் எச்ச சொல் தரும் பொருட்டு அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. இங்க பாருங்க, எல்லாமே என்ன ஷார்ட்கட் சொல்லுவாங்கன்னா, அதுல சொல்லி அப்படின்னு ஒரு ஈ சவுண்டு வருதா? ஸோ அப்படி ஒரு ஈ சவுண்டு வரும்போது இங்க ஈ அப்படின்றது வெளிப்படையா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையே தான் ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்ததா மருட்கை அப்படின்னு இருக்கு. மருட்கை அப்படின்றது எண் வகை மெய்ப்பாடுகளுள் ஒன்று. என்னது? நகை, இலிவரல், அழுகை, உவகை, அச்சம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அது எண் வகை மெய்ப்பாடுகள் இருக்கு. இது மருட்கை அப்படின்றதும் எண் வகை மெய்ப்பாடுகள்ல ஒண்ணுதான். இது தொழிற்பெயர் தான். ஸோ எண் வகை மெய்ப்பாடுகள்ல எதுவா இருந்தாலும் அது தொழிற்பெயர் தான். ஓகேங்களா? மொத்தம் 8 இருக்கு இல்லையா? அந்த 8மே தொழிற்பெயர்கள் தான் வரும். ஸோ இதுவும் சரி. வெறிய சொல்லி சிலைப்பட சரி,
இது செய்யுள் செயல்படை சரி. ஓகேங்களா. அரவக்கடல் அப்படின்றது முதல்ல பார்த்திருப்போம், குறைக்கடல் அப்படின்னு பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? வினைத்தொகை அப்படின்னு பார்த்திருப்போம். இதுவுமே அப்படிதான் இருக்கு இல்லையா, வினைத்தொகை அப்படின்னு தான் இருக்கு. குறைகடல் அப்படின்றத நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஒலிக்கின்ற கடல், ஒலித்த கடல், ஒலிக்கும் கடல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது சரிதான். இங்கேயுமே அரவம் அப்படின்றது சவுண்டை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். ஓகேங்களா, சவுண்டை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். அப்போ இங்கேயும் அப்படி வைக்கலாம். பட் ஆனால் ஸ்கூல் புத்தகத்தை பொறுத்தவரையில் அந்த செய்யல்ல கொடுத்துருக்கிறது அப்படி கொடுக்கல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளியை உடைய கடல், ஒளியை உடைய கடல் அப்படின்ற மீனிங்ல வர மாதிரி இருக்கு. அப்ப ஒளியை அப்படின்றதுல ஐ அப்படின்ற உருபு வருது இல்லையா, அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு வருது. இங்க ஒரு பயன் வந்திருக்கு. என்ன பயன் அப்படின்னா, உடைய அப்படின்னு ஒரு பயன் வந்திருக்கு. இப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு இருக்கு, பயன் இருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்றதுதான் இதுக்கான இது. வினைத்தொகை அப்படின்றது தப்பு. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், இதற்கான அர்த்தத்தை தெரிஞ்சாதான் சில இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா எப்படியேப்பட்ட ஆசிரியராக இருந்தாலும் சரி பதில் சொல்ல முடியாது. ஓகேங்களா. அர்த்தம் தெரியணும். இது எங்க வரும் அப்படின்னா, சிறுபானாற்று படையில வர்ற ஒரு வார்த்தை. அதுல அதிகன், அதிகமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, கடலை போன்று ஒலிக்கும் படைகளை உடையவன் அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் அரவக்கடல் தானை அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு வச்சுங்களேன். அரவக்கடல் தானேன்னு வரும். ஸோ அரவக்கடல் அப்படின்றது கடல் போன்று ஒலிக்கும், இல்லை கடலை போன்று ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் இங்க வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒளியை உடைய கடல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதனோட டைரக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். அங்க புத்தகத்துல அப்படி இருக்கு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்றது தான் இதுக்கான சரியான பதில். வினைத்தொகை அப்படின்றது தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அரவக்கடல் அப்படின்றது தான் பொருந்தாத இணை. ஓகேங்களா. அடுத்து போலாம். கூதிர் பருவம் என்பது, கூதிர் பருவம் என்பது, கூதிர்னா குளிர்காலம். என்ன காலம்? குளிர்காலம். கூதிர் பருவம்ன்றது குளிர்காலம். ஓகேங்க. ஆங்கிலேயர்கள், அதாவது ஐரோப்பியர்களோ இல்ல வெளிநாட்டவர்களோ காலத்தை 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. 4ஆ பிரிச்சிருப்பாங்க. நம்ம தமிழர்கள் வந்து 6ஆ பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்காலம், குளிர்காலம், குளிர்காலம், அதுக்கடுத்து முன்பனி, பின்பனி, இளவேனில், இளவேனில், முதுவேனில் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அப்படின்னு மொத்தம் 6ஆ பிரிச்சிருப்பாங்க. கார்காலத்துக்கான காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார் ஆவணி புரட்டாசி, ஆவணி புரட்டாசி அப்படின்னு வரும். குளிர்காலம் ஐப்பசி, அப்படியே வரிசையா எழுதிக்கலாங்க. ஐப்பசி, கார்த்திகை, கார்த்திகை அப்படின்னு. முன்பனி காலம் மார்கழி, தை, மார்கழி, தை. அடுத்து மாசி, பங்குனி. இந்த வரிசையை சரியா எழுதிட்டோம்னா அதுல வந்து நம்மளுக்கு இது மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். அப்புறம் தமிழ் மாசம் முக்கியமா தெரியணும். அது நிறைய பேருக்கு தெரியாது வரிசையா. இளவேனில் அப்படின்றது பங்குனி, சித்திரை, வைகாசி, சித்திரை, வைகாசி, வைகாசி. அதுக்கடுத்த முதுவேனில்ன்றது ஆனி, ஆடி. ஓகேங்க. இப்படித்தான் பிரிச்சு வச்சிருக்காங்க நம்ம பழந்தமிழர்கள். ஓகேங்களா. இப்ப கூதிர் பருவம் என்பது நம்ம என்ன சொன்னோம், குளிர்காலத்தை தான் கூதிர் பருவம் அப்படின்னு சொன்னோம். அப்ப ஐப்பசி, கார்த்திகை அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஐப்பசி, கார்த்திகை அப்படின்றது குளிரை காட்டு அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகேங்க. அடுத்ததா ஓகே, மற்றதெல்லாம் பார்த்துக்குங்க அதுல இருக்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சொல்லுக்கு முன்னாடி வர்றதுதான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்றாங்க. அது என்னென்ன எழுத்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்து, உயிரெழுத்து 12 வரும், மெய்யெழுத்து 10 வரும். உயிரெழுத்து 12 வரும், மெய்யெழுத்து 10 வரும். இந்த 24 மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்றாங்க இல்லையா, அதுல உயிரெழுத்து வந்து 12 தான் வரும், மெய்யெழுத்து வந்து
11 வரும். ஓகேங்களா, மெய் எழுத்து 11 வரும். அது இல்லாம இன்னொரு எழுத்து குற்றியலுகிற எழுத்து, குற்றியலுகிற எழுத்து 1 வரும். மொத்தம் 24 வரும். இது 11, இது 1 சேர்த்தா 12, இது ஒரு 12, மொத்தம் 24 எழுத்து வரும். ஸோ இதுவும் சரி, இதுவும் சரி. ஞனம் என்பதன் பொருள் விதம், ஞனம் என்பதன் பொருள் விதம், அதுவும் சரிதான். ஓகேங்களா, அனைத்தும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். அன் என்பது சாரியையாக வர வேண்டும் எனில் கீழ்காண்பனவற்றுள் எது விகுதியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தோம், வந்தனன், சென்றனன், இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். வந்தனன் இப்படின்னு இருக்கு. வந்தனன், சாரி, வந்தனன் அப்படின்னு இருக்கு. வந்தனன் அப்படின்றத நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சோம் அப்படின்னா வா அப்படின்னு வரும். பகுதி வா அப்படின்னு வரும். அதுவே சந்தி எப்படி இருக்கும்? இத்து இந்தானது விகாரம், இத்து இந்தானது விகாரம்னு இருக்கும். இது அதுக்கடுத்து கூட்டல் இத்து, இது இடைநிலை. இது அன் அப்படின்றது சாரியை, இது அன் அப்படின்றது விகுதி. ஓகேங்களா, விகுதி. இப்ப இந்த அன் அப்படின்ற ஒரு சாரியை வருதுன்னா இந்த இடத்துல அன் அப்படின்றது தான் வரும். ஓகேங்களா, அன் அப்படின்றது தான் வரும். இந்த ஆண் அப்படின்றதோ ஆர் அப்படின்றதோ ஆள் அப்படின்றதோ வராது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வந்த நாள் அப்படின்னு வராது, வந்த நாளார் அப்படின்னு வராது. ஓகேங்களா, இதே மாதிரி வராது. ஸோ இதுதான் சரியானது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின். என் மகள் இலக்கண குறிப்பறிக. நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம்? எனது அப்படின்னு வராது. மகள் அப்படின்றது உயர் திணை. மகள் அப்படின்றது உயர் திணை. ஸோ எனது மகள் அப்படின்னு வராது. நம்மளுக்கு 6ஆம் வேற்றுமை தொகையில அது, ஆது, ஆது, அப்புறம் ஆ அப்படின்றது வேற்றுமை உருபு அப்படின்னு பார்த்துருப்போம். இது ரெண்டுமே ஒருமைக்குரியது. ஒருமைக்குரியதுன்னா அது கண்டிப்பா அக்ரணைக்கு தான் வரணும். இது பன்மைக்குரியது, இது பன்மைக்குரியது. ஓகேங்களா, அப்ப அதுல வரல, ஏன்னா அதுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எனது மகள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா, உயர்தனையில இருக்கு. ஸோ 6ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 6ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகை அப்படின்னு வரவே வராது. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் உருவம் பயணம் உடன் தொகைன்னு நிறைய இதுக்கு வரும், பட் இதுக்கு மட்டும் வரவே வராது. இந்த உருவம் பயணம் உடன் தொக்க தொகைன்னு வராது. அடுத்ததா 4ஆம் வேற்றுமை தொகை, இது வரலாம். எனக்கு மகள் அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். எனது மனைவி, எனக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருந்தோம். அது மாதிரி எனக்கு மகள் அப்படின்னு வரும். ஸோ கு அப்படின்றது 4ஆம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா, ஸோ மறைஞ்சு வருது. இந்த எனக்கு அப்படின்றது இங்க மறைஞ்சு வருது. ஸோ 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றது தான் சரியானது. 5ஆம் வேற்றுமை உருவு அப்படின்னு பார்த்தோம்னா இன், இல் அப்படின்னு 2 இருக்கு. இந்த இல் அப்படின்றது 7ஆம் வேற்றுமைக்கும் வரும். 7ஆம் வேற்றுமையில வரும்போது இடப்பொருள்ல வரும். இதுல வரும்போது நீங்கள், ஒப்பு, ஏது, இந்த 3 பொருள்ல வரும். எல்லை பொருள்ல வராது, நீங்கள் பொருள்ல வரும்னு சுருக்கமா போட்டிருப்பாங்க. ஆனா மொத்தம் 3 விதமான பொருள்ல வரும். நீங்கள், ஒப்பு, ஏது அப்படின்ற பொருள்ல வரும். இது 7ஆம் வேற்றுமையில இடப்பொருள்ல வரும். ஓகேங்களா, இது 5ஆம் வேற்றுமை, இது 7ஆம் வேற்றுமை, இது 7ஆம் வேற்றுமை. ஓகேங்களா, ஓகேங்க. இந்த இன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பால், இது மலை. ஓகே, பாலின் நிறம் கொக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். பாலின் நிறம் கொக்கு அப்படின்னு இருக்கு. இது ஒப்பிட்டு சொல்றது. ஒப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இந்த இன் அப்படின்றது இங்க வருது பாருங்க. இது மாதிரி வர்றதுதான் இன் அப்படின்றது. இல் அப்படின்றதும் 5ஆம் வேற்றுமைக்கான உருவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 4ஆம் வேற்றுமை தொகை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்றது கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? தாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈஸி தான். தாலின்னு கொடுத்துருக்காங்க, தாழின்னு கொடுத்துருக்காங்க, தாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. குழம்பு தாளித்தல், இந்த லீ வராது. குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த லீ வராது. ஸோ இதுவுமே தப்பு. ஓகேங்களா. இந்த கணவன் மனைவிக்கு கட்டுவது, அந்த தாலி ரைட்டு தான். ஓகேங்களா.
கணவன் மனைவிக்கு கட்டுவதுன்னு ரெண்டுத்துலயுமே இருக்கு, ரைட்டு தான். தாழி அப்படின்றது வாயகன்ற பாண்டம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா குடம். நம்ம முதுமக்கள் தாழிகள் அதெல்லாம் வந்து குடமா தானே இருந்துச்சு, ஸோ குடம்னு சொல்லலாம், இல்லைன்னா வாயகன்ற பாண்டம் அப்படின்னு சொல்லலாம், வாயகன்ற பாண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரைட்டு. இந்த பனை அப்படின்றது பானை கிடையாது, பனை அதுவுமே கிடையாது, இது தப்பு, இது தப்பு. இந்த வாயகன்ற பாண்டம்ன்றது ரைட்டு, ஓகேங்களா. அடுத்ததா இந்த இடத்துல தாலி அப்படின்றது இந்த இடத்துல வாயகன்ற பாண்டம் இருக்கா, ஸோ தப்பு. ஏன்னா இதுல வருது வாயகன்ற பாண்டம் அப்படின்றது ஒரு வகை பனை அப்படின்றது ரைட்டு, அது ஒரு பனை மரத்தை சொல்றது தாலி அப்படின்றது. அதுக்கடுத்து குழம்பு தாளித்தல் அதுவும் சரிதான், தாலி அப்படின்றது சரிதான், இது ஒரு வகை பனை அப்படின்றது சரி. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியானது. அனைத்தும் சரியா இருக்கிறது ஆப்ஷன் டி தான், ஓகேங்களா. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். மருதத்திணையின் சிறுபொழுது பெரும்பொழுது முறையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தது பெரும்பொழுது, அதாவது கார்காலம். மொத்தம் 6 பொழுது எப்படி இருக்கும், 6 அதாவது ஆண்டுகளை 6 கூறுகளா பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். இப்ப சிறுபொழுதுனா என்ன, பெரும்பொழுதுனா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப அகப்பொருள்ல புறப்பொருள் அகப்பொருள் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல அகப்பொருள்ல பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. காலத்தை சொல்றேன். இப்ப பெரும்பொழுது, சரி ஓகே, பெரும் பொழுது மொத்தம் 6 கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்க சிறுபொழுது அப்படின்னு வச்சுப்போம், சிறுபொழுது, ஓகேங்க. மொத்தம் இங்க மருத திணைக்கு மட்டும் கேட்டிருக்காங்க, நம்ம எல்லா திணைக்குமே பார்ப்போம், ஓகேங்களா. குறிஞ்சி திணை, குறிஞ்சி திணை. இப்ப இதுல வந்து யாமம் வரும், சிறு யாமம், குறிஞ்சி யா கோதிர் முன்பணி அப்படின்னு சொல்லிட்டு வரும். குளிர்காலம், குளிர்காலம், முன்பணி காலம், முன்பணி காலம். இந்த குறிஞ்சி திணைக்கு என்ன வரும்னா நல்லா பார்த்துங்க, சுருக்கமா போட்டிருக்கேன். குறிஞ்சி திணை குளிர்காலம், முன்பணி காலம், இது ரெண்டும் பெரும்பொழுதா வரும். சிறுபொழுது வந்து யாமம் வரும், ஓகேங்களா. முல்லை, முல்லை திணைக்கு மாலை, மாலை தான் சிறுபொழுதா வரும். பெரும்பொழுது பாத்தீங்கன்னா கார்காலம் வரும், கார்காலம். மருதம், மருதம் வந்து 6 பெரும்பொழுதும் வரும். என்ன வரும், 6 பெரும்பொழுதும் வரும் மருதம். இங்க வைகரை வரும், சிறுபொழுதுல வைகரை வரும், ஓகேங்களா. அதுக்கடுத்து நெய்தல், நெய்தல், நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதும் வரும். இங்க ஏற்பாடு வரும், ஏற்பாடு. அதுக்கடுத்து பாலை இருக்கு, பாலை, அதுக்கான சிறுபொழுது வந்து நண்பகல், நண்பகல். இங்க பெரும்பொழுது வந்து இளவேனில், முதுவேனில், இளவேனில், முதுவேனில். இங்க முன்பணி காலம் இருக்கு இல்லையா, அப்ப இங்க பின்பணி காலம் வரும். குறிஞ்சி திணை, குறிஞ்சியா குதிர் முன்பணி, பின்பணி காலம் வரும், ஓகே, பின்பணி காலம் வரும், ஓகேங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு, சரி சொல்றேன், ஆனா சொல்லதான் முடியும், எழுத முடியாது, ஓகேங்களா. குறிஞ்சி, அதை என்ன சொல்லுவாங்கன்னா குறிஞ்சி யா, குறிஞ்சி யா கூதிர் முன்பணி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். குறிஞ்சி யா அப்படின்னா குறிஞ்சி யாமம், கூதிர் முன்பணி அப்படின்னா குளிர்காலம், கூதிர்னா குளிர்காலத்தை சொல்றது தான், ஓகேங்களா. இதுல முன்பணி, குறிஞ்சியா கூதிர் முன்பணி, அது மட்டும் அப்படி வச்சுக்கிறோம். முல்லைக்கு முல்லை மாலை காட்டு, முல்லை மாலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்காலத்தோட முதல் எழுத்த காட்டு அப்படின்றோம், முல்லை மாலை காட்டு. மருதம் அப்படின்றத 6 பெரும்பொழுதும் மருந்த, 6 பெரும்பொழுதும் மருந்த வச்சி அப்படின்னா வைத்து, வைத்து கட்டு அப்படின்றோம். மருந்த 6 பெரும்பொழுதும் வைத்து கட்டு அப்படின்றோம். அதுக்கடுத்த நெய்தல், நெய்தல் அப்படிதான், நெய்யறதுக்கு, நெய்யறதுக்குன்னா
துணி நெய்றாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி நெய்யறதுக்கு 6 பெரும்பொழுதும் ஏற்பாடு பண்ணு, 6 பெரும்பொழுதும் ஏற்பாடு பண்ணு அப்படின்றோம். பாலை நன்னானா நண்பகல், நன்னா வேக வச்சனா 2 வேகலும் வந்துடுது, இளவேனில் முதுவேனில். வேக வச்ச பின்னாடின்றது பின்பணி காலத்தை வருது, பின்னாடி குடி. பாலை நன்னா வேக வச்ச பின்னாடி குடி அப்படின்றோம். ஓகேங்களா, அதான் ஷார்ட்கட்டு. ஓகேங்க, இதுல என்ன வருது அப்படின்னா மருதத்திணை அப்படின்றது என்ன வருது, 6 பெரும்பொழுதும் வருது. ஸோ 6 பெரும்பொழுதுன்றது இதுலயும் இருக்கு, இதுவும் வரும். ஓகேங்க, இப்ப முறையே அப்படின்னு சொல்லி இருக்கிறதால என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல சிறுபொழுது வரணும் இல்லையா. சிறுபொழுது இதுல இருக்கிறது ரெண்டுமே பெரும்பொழுது இருக்கு. இப்ப சிறுபொழுது அப்படின்றது வைகரை அப்படின்றது தான் சிறுபொழுது. ஸோ பெரும்பொழுது ரெண்டாவது இருக்கிற 6 பெரும்பொழுதும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆன்சர்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான பிரித்தெழுதலை அல்லது சேர்த்தெழுதலை தேர்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குங்க. இந்த கொஸ்டின்ல இந்த கொஸ்டினும் 1வது கூற்றும் 3வது கூற்றும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த 2வது கூற்றும் 4வது கூற்றும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஐ வழி எவ்வும், ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னு இருக்கு. ஏமுன் இவ்விருமையும் அப்படின்னா எகரமும் வரும் வகரமும் வரும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படின்னா, அடுத்து உயிர்வரின் உடம்படு மெய்யன்றாகும், உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படின்ட்டு. இந்த உடம்படு மெய் அப்படின்றது இந்த இவ்வதான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட்ல உயிர்வரின் அப்படின்னு இருக்கு பாருங்க, உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படின்றாங்க. இந்த உடம்படு மெய் அப்படின்றது இவ்வதான் சொல்றாங்க. இந்த இவ்வதான் எகரம் வகரம் அப்படின்னு சொல்றோம், எகரம் வகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஓகேங்க, இதை வச்சு பார்க்கலாம். இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன இருக்கு, ஏ அப்படின்னு முடியுதான். இரு கூட்டல் ஏ அப்படின்னு முடியுது இல்லையா. அதுதான் இங்க சொல்றாங்க ஏ முன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈயாவோ இல்ல இல்ல ஐயாவோ வந்துச்சு அப்படின்னா யா அப்படின்னு வரும். ஓகேங்களா, யா அப்படின்னு வரும். அப்படி இல்லை இந்த 3 உயிரெழுத்தை தவிர்த்து மற்ற உயிரெழுத்து இருக்கு இல்லையா, 12 உயிரெழுத்துக்கள்ல இந்த 3 உயிரெழுத்தை தவிர்த்து மற்ற 9 உயிரெழுத்துகள் இருக்கு இல்லையா, அது மாதிரியான உயிர் வந்துச்சு அப்படின்னா வகரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க, வகரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு பலா கூட்டல் இலை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பலா கூட்டல் இலைன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஆ அப்படின்னு இருக்கு. இல்ல கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோமா, ஆ அப்படின்றது இருக்கு. ஸோ இங்க பாருங்க ஐ அது தவிர்த்து என்ன இருக்கு அப்படின்னா ஏனை உயிர் வழி அதுல வந்துருதா, அது 3 எழுத்து இல்லாம வேற எழுத்தா இருக்கா. ஸோ அப்படி வரும்போது என்னவா மாறுன்றாங்க, வகரம் வரும் அப்படின்றாங்க. வகரம் வந்துன்னா பலா விலை, இதுதான் சரியானது. பலா விலை அப்படின்னு வரும். இந்த இதுல மாறாது, இந்த வந்து வியா மாறிடும். ஓகேங்களா, வாவா மகரமா மாறிடும். அது மாதிரி ஐ வந்தா எகரமா மாறும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஏ முன் ஏன்ற எழுத்து வந்துச்சுன்னா எகரமாவும் வரும் வகரமாவும் வரும் அப்படின்றாங்க. அப்ப ஒன்றே எண்ணின் இந்த ஏ வந்து இங்க என்னவா மாறுது, எகரமா மாறுது. இங்க இந்த ஏன்றது வந்து இந்த ஏன்றது வந்து இங்க என்னவா மாறுது, வகரமா மாறுது. ஸோ இது ரெண்டுமே சரிதான் இல்லையா. ஏமுன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டுமே சரிதாங்க. இந்த பல கூட்டல் கலை அப்படின்றது அதாவது ஒரு எழுத்துக்கும் பக்கத்துல இந்த லகர எழுத்து, அதாவது ஒரு லகர எழுத்துன்றத பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்க்கும்போது இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். பல சில இந்த 2 வார்த்தைகளுக்கு முன்னாடி பல சில இந்த 2 வார்த்தைகளுக்கு முன்னாடி ஏதாவது வார்த்தை வந்து சேருது அப்படின்னா
இப்ப இது மாதிரி பல கலை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சேருதா, இல்லைன்னா சில கூட்டல் கலை, சில கூட்டல் கலை அப்படின்னு ஒரு சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பலன்னு வந்தாலும் சிலன்னு வந்தாலும் அது ரெண்டாவது எழுத்து அகர எழுத்தா இருக்கணும். அகர எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த அகரம் கெட்டும் புணரலாம் கெடாமலும் புணரலாம். கெட்டும் புணரலாம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த லகரம் கெடாமல் புணர்ந்திருக்கு, அப்படியே சேர்ந்திருக்கு, அப்ப அது கெடாமல் புணர்ந்திருக்கு. அகரம் இல்லு கூட்டல் அகரம் அப்படின்றது பார்த்துங்க, கெடாமல் புணர்ந்திருக்கு. இங்க லகரம் கெட்டு புணர்ந்திருக்கு. எப்படி புணர்ந்திருக்கு, இங்க இருக்கிற லகரம் இங்க வந்து இல்லா மாறி இருக்கு. ஓகேங்களா, கெட்டு புணர்ந்திருக்கு, அதாவது திரிஞ்சு புணர்ந்திருக்கு, அதுதான் சொல்றாங்க. ஸோ இதுவும் ரைட்டு தான், கெட்டும் புணரும் கெடாமலும் புணரும். ஓகேங்க, அனைத்தும் சரி அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்க, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஓமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஓமேயம் ஓமை, ஓமேயம் ஓமை ரெண்டுக்கும் இடையில ஓம உருவு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமை அணி. ஓமயம் ஓமை ரெண்டுக்கும் இடையில ஓம உருவு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமை அணின்னு சொல்லுவாங்க. ஓம உருவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அண்ண இன்ன போல புறைய ஒப்ப உரழ மான கடுப்ப இயைப ஏய்ப்ப அப்படின்னு நிறைய ஓம உறவுகள் இருக்கு. இது மாதிரியான ஓம உறவுகள் வந்து இது மாதிரியான திருக்குறள்ல வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி, அது ஓமை அணி. அப்படி வெளிப்படையா வரல ஆனா ஓமை இருக்கு ஓமேயம் இருக்கு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேங்களா, இதுல பகல் வெல்லம் கூகையை காக்கை, காக்கை வந்து கோட்டான், இந்த கூகை அப்படின்றது கோட்டானை குறிக்கிறது. கோட்டான், கோட்டான பகல்ல காக்கா ஈஸியா ஜெயிச்சிரும், ஆனா நைட்ல ஜெயிக்காது. அததான் இங்க சொல்ல வராங்க, பகல் வெல்லும் கூகையை காக்கை. அது போல அப்படின்றது இங்க மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேங்களா, அது போல இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அப்ப வேந்தன் வந்து அரசன் வந்து பகைவனை, இகல் அப்படின்றது பகை, பகைவர்களை வெல்றதுக்கு சரியான காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓம உருவு இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அப்படி மறைஞ்சு வந்துச்சுன்னா இது ஓமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உவ மேயம் அதாவது பொருள், இது வந்து ஓமை. ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில அந்த அது போல அப்படின்றது மறைஞ்சு வந்ததால எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஓம உருவு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமை அணியா இருக்கும். ஓகேங்களா, இல் பொருள் ஓமை அணி அப்படின்றது உலகத்துல இல்லாத ஒன்ன ஓமையாக்கி சொல்றது இல் பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏகதேச உருவகணி முதல்ல பார்த்துருக்கோம். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. போன டெஸ்ட்லையுமே ஒரு சின்ன தப்பா சொல்லிட்டேன், ஆனா இந்த டெஸ்ட்ல கரெக்டா சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகேங்க. சாரை பாம்பு, சாரை பாம்பு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். மார்கழி திங்கள் இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம், பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் இருந்தா அது இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு பார்த்திருப்போம். இங்க பாருங்க, பாம்பு அப்படின்றது பொதுவா சொல்றது, அது பொதுவா சொல்றது பொது பெயர். சாரை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாம்பு சொல்றது சாரை அப்படின்றது. ஸோ சாரை பாம்பு அப்படின்றது இருபெயர் ஒட்டு பண்பு தொகை. இருபெயரட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும், மிகும். ஓகேங்களா, அப்ப இந்த வார்த்தை சரி. ஓகேங்களா, குருவி கூட்டில், குருவி கூட்டில் இதுவுமே பாருங்க இருபெயரட்டு பண்பு தொகை தான். கூடு அப்படின்றது பொதுவானது, அது குருவி கூடா இருக்கலாம் இல்ல கோழி கூடா இருக்கலாம், ஏட்டவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா, குருவி கூட்டில் அப்படின்றதுல இந்த இடத்துல இக்கு வரணும், வரல, அதனால இது தப்பு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. ரெண்டாவது, ஆசிரியர் நடத்தா பாடத்திலிருந்து என்ன வருது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நடத்தா அப்படின்ற நடத்தாத அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதிர்மறை பெயரச்சம். நடத்தாத பாடம் அப்படின்னா அது எதிர்மறை பெயரச்சம். இங்க நடத்தா அப்படின்னு முடியாம இருக்கிறதால ஈறு கெட்டு போயிருக்கு. பாருங்க, நடத்தாத அப்படின்னா இது வந்து எதிர்மறை, அவ்வளவுதான், முழு வார்த்தையா தான் இருக்கு.
இந்த இது போயிடுச்சுன்னா இங்க நடத்தா அப்படின்றது ஈறு கெட்டு போயிருக்கு, அதனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்றாங்க. இந்த ஈறுகெட்ட எதிர்மறை எச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா, இது சரிதான். பாடத்திலிருந்து எந்த அப்படின்றது வினா திரிபு. எந்த அப்படின்றது வினா திரிபு. எந்த எண்ணம் வினா திரிபின் பின் வல்லினம் மிக வேண்டும். அப்ப இங்க இக்கு வரணும், இங்க இக்கு வரணும். ஓகேங்களா, எந்த அப்படின்றது வினா திரிபு, வினா திரிபின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றது. ஸோ இதனால இது தப்பாகுது. ஓகேங்களா, அந்த இடத்துல இக்கு வரணும். ஓகேங்களா, அதனால இந்த பாயிண்ட் தப்பு. எதையும் எழுதி. எழுதி அப்படின்றது வினை எச்சம். ஓகேங்களா, எழுதி அப்படின்றது வினை எச்சம். வினையை கொண்டு பழக வேண்டும் அப்படின்றது ஒரு வினை இல்லையா. வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா, வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஸோ ரைட்டு. எழுதி பழக வேண்டும் என்று எனக்கு சொன்னார் ஆசிரியர். இந்த எனக்கு அப்படின்றத நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒன்றொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றொடர் குற்றியலுகரம் சொல்லலாம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க 3 எழுத்து இருந்தாதான் ஒன்றொடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, 3 எழுத்து இருந்தா மட்டும் இல்ல, 4 எழுத்து இருந்தாலும் அது ஒன்றொடர் குற்றியலுகரம் தான். பட் நமக்கு என்னன்னா குற்றியலுகர எழுத்து கடைசியா இருக்கிறது குற்றியலுகர எழுத்து குசுடு துபுரு அப்படின்றது. அதுக்கு முன்னாடி எழுத்து என்ன எழுத்து இருக்கு அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன இருக்கு, இங்க இக்கு இருக்கு. இக்குன்றது கசர தபர அப்படின்றது வல்லின எழுத்து இல்லையா. ஸோ அதனால ஒன்றொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதை வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னார். ஓகே, இதை 4ஆம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வேற்றுமை விரின்னு சொல்லலாம். 4ஆம் வேற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகும். ஓகேங்களா, இப்படி இது வென்றொடர் குற்றியலுகரம்னாலும் வல்லினம் மிகும், 4ஆம் வேற்றுமை விரினாலும் வல்லினம் மிகும். ஸோ இது ரைட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த சென்டென்ஸ்ல இந்த இப்போ ரைட்டா இருக்கு, இங்க இருக்கிற எச்சும் ரைட்டா இருக்கு. ஸோ சென்டென்ஸ் ரைட்டு, ஆன்சரும் இதுதான். அடுத்ததா அந்த அப்படின்னு இருக்கு. அந்த இந்த இது ரெண்டுமே சுட்டு திரிவு. எந்த அப்படின்றது வினா திரிவுன்னு பார்த்தோம். எந்தன்றது வினா திரிவு, அந்த இந்த அப்படின்றது சுட்டி காட்டுறது சுட்டு திரிவு. இந்த அந்த இந்த எந்த அப்படின்ற திரிவுகளின் பின் வல்லினம் மிகணும். அப்ப அந்த சிறுவன் இச்சு வரணும் இங்க, அதனால இது தப்பு. ஓகேங்களா, எந்த அப்படின்றது நம்ம வல்லினம் மிகணும்னு சொல்லியிருந்தோம். அப்ப எந்த பள்ளியில் அப்படின்னு இருக்கு, அப்ப இப்ப இங்க வரணும். ஸோ இதுவும் தப்பு. படித்து சிறந்தான் சரியாதான் இருக்கு. ஓகேங்களா, அது ஒன்றொடர் குற்றிய லுகரம், அது சரியாதான் இருக்கு. ஓகேங்களா, ஓகேங்க, இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான பகுபத உறுப்பிலக்கண பிரித்தெறிதலை தேர்க அப்படின்னு இருக்கு. ஆற்றீர் அப்படின்னு இருக்கு. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில கேட்பாங்களான்னு தெரியாது. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் அடிக்கடி கேட்பேன்னு வச்சுங்களேன். என்ன காரணம் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆற்றீர் அப்படின்றதுல ஆ அப்படின்ற எதிர்மறை இடைநிலை வருமா அப்படின்ற ஒரு டவுட் வர மாதிரியே இருக்கும். ஆனா வரும். ஓகேங்களா, ஆற்று அப்படின்றது பகுதி. இந்த பகுவத உறுப்பிலக்கணம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பகுதி எப்பவுமே ஒரு கட்டளை சொல்ற மாதிரி இருக்கும். கட்டளை பொருளை உணர்த்துற மாதிரி இருக்கும். ஆற்று அப்படின்றது படி எழுது அப்படின்றது பகுதி கட்டளை பொருளை உணர்த்துற மாதிரி இருக்கும். இந்த ஆ அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. இல் அல் ஆ இது எல்லாமே எதிர்மறை இடைநிலைக்கான எழுத்து. ஓகேங்களா, எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. உணர்ந்து கெட்டது தனியா இருக்கும்போது இருக்கும், சேரும்போது அது போயிடும். முதல்ல சொன்னோம் இல்லையா, இணையவும் அப்படின்ற விதியின் பிரகாரம் சு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது மாதிரி இங்க ஆ அப்படின்றது உணர்ந்து கெட்டது அப்படின்றது. அப்ப ஈர் அப்படின்றது பன்மை வினைமுற்று விகுதி. பன்மை வினைமுற்று விகுதி. ஓகேங்க, அது பலர்பால் பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் பன்மை வினைமுற்று விகுதி தான். ஓகேங்களா, இது கெட்டு போனதால ஆற்று கூட்டல் ஈர் அப்படின்றது சேர்றதால ஆற்றீர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஆற்றீர் அப்படின்னு வரும். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Cast no pearls
பிஃபோர் ஸ்வைன் அப்படின்று ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியை அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கேஸ்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரியல. பியல்ஸ் அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். பிஃபோர்னா முன்னாடி. ஓகே. ஸ்வைன்னா பன்றி. பன்றிக்கு முன்னாடி முத்த போடாத அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பன்றிக்கு முன்னாடி முத்த போறதால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றதுதான். இப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றாங்க. அது வராது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு சம்பந்தம் இல்லை. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, அதுவும் சம்பந்தம் இல்லை. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, இது சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப பன்றிக்கு முன்னாடி முத்த போட்டா ஒண்ணுமே ஆக போறது இல்லை, அதுக்கு தெரிய போறதில்ல, அதனோட அற்புதம் அதனுக்கு தெரிய போறதில்லை அப்படின்றோம். அது மாதிரி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்றோம். ஸோ சரியான ஆன்சர்னு பார்த்தோம் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்றாங்க. சரி, ஓகேங்க, இதுவும் சரியா வரல. பட் சி தான் ஆன்சரு. மற்றதுக்கெல்லாம் என்ன இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து மேக் ஹே, MAKE, மேக் HAY, மேக் ஹே வைல் மேக் ஹே வைல் ஹாட் சன்ஷைன், SHINE, சன்ஷைன். மேக் ஹே வைல் ஹாட் இன் சன்ஷைன் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, ஆல் தட் கிளிட்டர் இட்ஸ் நாட் கோல்ட், ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்ட், ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட் அப்படின்னுவாங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்றது பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர், பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கடைசி கொஸ்டின், மரபு பிழையற்ற தொடரை தேர்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்க. தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள் அப்படின்னு இருக்கு. இலை அப்படின்றது தப்பு, ஓலை அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? தென்னை ஓலையால் கீற்று பின்னுவார்கள் அப்படின்றது தான் சரி. அதுக்கடுத்து அம்பு வீசி மான் குட்டியை காயப்படுத்தினான் அப்படின்னு இருக்கு. இந்த குட்டி அப்படின்றதும் தப்பு தான். ஓகேங்களா? மான் கன்று அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? மான் கன்று அப்படின்றது தான் சரி. அம்பு வீசி அப்படின்றதும் தப்பு, அம்பு வீசி அப்படின்றது தப்பு. எய்தி, அம்பு எய்தி மான் கன்றை காயப்படுத்தினான், மான் கன்றை காயப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பனந்தோட்டத்தில் ஆந்தை அகவுவது கேள் அப்படின்னு இருக்கு. பனந்தோப்பில் அப்படின்னு வரும். பனந்தோப்பில் ஆந்தை அலறுவது அப்படின்னு வரும். அலறுவதை கேள், அலறுவதை கேள். அகவுவது அப்படின்றது மயிலுக்குள்ளது, மயில் அகவும். அதுக்கடுத்து கஞ்சி குடித்தால் காய்ச்சலுக்கு நல்லது. கஞ்சி அப்படின்றது மரபு அப்படின்றது குடிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது ரைட்டு, ஆப்ஷன் டெல்லி சரியானது. ஓகேங்க, புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லபடியாக அடுத்த டெஸ்ட்டு வீக்கெண்ட் டெஸ்ட்டு 4க்கு நல்லா படிச்சுட்டு வாங்க. ரிவிஷன் டெஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல முறையில் எடுப்போம். ஓகே, பார்த்து நல்லா படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி.